founder of Nitya Jeevan Prayer House, Reverend Dr. Sumita Prakash அவர்களே அன்போடு நம்ம கரங்களை தட்டி வரவேற்போமாக. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்கு நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும். எல்லாரும் நன்றி செலுத்துவீங்கன்னு விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஹalleluya. ஹalleluya. சில குறிப்புகள் நான் தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படுறேன். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதில் டிஸ்பிளே ஆகும். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ அவங்க வந்து டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டில் என்னோட இந்தியா நம்பர், மலேசியா நம்பர் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் அனுப்பி விடுங்க. உங்களோட பிக்சர் மூலமாக எனக்கு அனுப்பி விடுங்க. ஆண்டவர்கிட்டேருந்து பதில் வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஹalleluya. அதே நேரத்தில் வந்து NJPHல வந்து தொடர்ந்து எல்லா விதமான சர்வீஸ்கள் நடக்கும். எல்லா விதமான டெடிகேஷன் ஆகட்டும், ஹவுஸ் டெடிகேஷன், கார் டெடிகேஷன், எந்த விதமான ஒரு டெடிகேஷன் ஆகட்டும், பேப்டிசம், பேபி டெடிகேஷன், மேரேஜ், எல்லா விஷயங்கள், நல்ல காரியங்கள், எல்லா காரியங்கள், நல்ல காரியங்கள், துக்க காரியங்கள், அது எந்த விஷயமா இருந்தாலையும் NJPH மினிஸ்ட்ரி அதில் பங்காளராக இருந்து அதெல்லாம் ஆண்டவரோட வழி நடத்துதில்ல. கண்டிப்பாக அதெல்லாம் கரெக்டாக நடத்தி ஆண்டவர் கொடுப்பாரு. அதனால தொடர்ந்து நீங்கள் என்னோட கான்டாக்ட் நம்பரு அதில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணி என்னோட நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. ஹalleluya. எல்லாரோட ஜபங்கள் வந்து கேட்கப்பட்டது. ஒரே மாதத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், எண்ணி முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயமான விஷயங்கள் ஆண்டவருக்கு மட்டும்தான் செய்ய முடியும்னு இந்த வார்த்தையில் எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். போன மாதம் அக்டோபர் 15 ஒரு விஷயம் வந்து நடந்து அது வெளியாக்கப்பட்டு நாங்கள் இந்த இடத்துல கேள்ல வந்தாச்சு. இப்போ வந்து அதே கரெக்டாக எண்ணி ஒரு மாதத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை எனக்கு தெரியப்படுத்தினாரு. நவம்பர் 15 ஒரு நல்ல செய்தியை தெரியப்படுத்தினாரு. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. 2026 வருஷம் அதில் வந்து எண்ணி ஒரு 2-3 மாதத்தில் நம்மளுக்கு ஒரே மாதத்துலேருந்து வச்சுக்கலாம், இல்லை 2 மாதத்துலேருந்து வச்சுக்கலாம். அது எவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் கொடுக்குறாரோ அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லோருமே ஆலயத்தில் நம்ம வந்து சந்திப்போம். மலேசியா தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். மற்றபடி வெவ்வேறு கண்ட்ரியில் இருக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து நீங்கள் லைவ்ல நீங்கள் பார்த்துட்டு இருங்க. யாரெல்லாம் லைவ்ல பார்க்குறீங்களோ, யூடியூப்ல பார்க்குறீங்களோ, எந்த தேசத்துல இருந்தாலும், அது இந்தியா தேசமாகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், அது எந்த தேசத்துல இருந்தாலும் நித்திய ஜீவன் சேனல்ல பார்க்குற ஒவ்வொரு மெசேஜில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நித்திய ஜீவன் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பங்காளராகத்தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு இதில் உறுதியும் படுத்துரு. தொடர்ந்து நம்மளோட அடுத்தடுத்த காரியத்துக்கு சர்ச் கட்டுற விஷயங்களுக்காகட்டும் எல்லாருமே உங்களோட ஜெபங்கள், உங்களோட சப்போர்ட் ரெவரண்ட் டாக்டர் சுமிதாக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. தொடர்ந்து உங்களோட ப்ரேயர் நம்மளுக்கு வந்து எப்போது இருக்கட்டும்னு நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரியான நேரத்தில் NJPH பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தை கொடுத்து விஸ்டம் கொடுத்து கண்களை விழிக்க வைத்திருக்கிறாரு. காதுகள் திறக்கப்பட்டிருக்கு, இருதயம் திறக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஆண்டவர் வந்து எப்போதும் தெரியப்படுத்துறார், இதை காதுள்ளவன் கேட்க கடவார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் NJPH பிள்ளைகளுக்கு வந்து அவங்க காதுகள் திறக்கப்பட்டதுனால சத்தியம் எதுன்றது தெரிய வந்தது. தொடர்ந்து NJPH ஊழியம் நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, ரைச்சியஸ்னஸ், அந்த வழியில கட்டளைகள் குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் NJPH ஊழியத்தோட பேசிக், அதுதான் ஃபவுண்டேஷனாக இருக்கு. அதை வைத்து தான் NJPH ஊழியம் நடந்துட்டு இருக்கு. அங்க ஏதாவது ஒரு பரிசுத்த குலைச்சல் ஆனா ஆண்டவரே எங்களை வந்து வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணி விட்டுடுவார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம மத்தியில தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிற பாஸ்டர் மர்லின் அவர்களை அன்போடு வரவேற்போம். Praise the Lord. Praise the Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் வந்து உங்கள் மத்தியில் நான் பேச கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக நான் முதலாவது ஆண்டுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அடுத்தபடியாக அஃப்கோர்ஸ் நம்ம ரெவரண்ட் டாக்டர் சுமிதா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கினதுக்காக அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். முதலாவதாக நம்ம கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரே, அப்பா தேவனே, இந்த நாளில் கூட ராஜா அப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எங்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் ஒன்று கூட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே நாங்கள் கேட்கவிருக்கிற இந்த வார்த்தையானது ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலிருந்து வந்த வார்த்தையாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, முற்றிலுமாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை ஆளுகை செய்து முற்றிலுமாய் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து அப்பா கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீரே ஆண்டவரே அப்பா தேவனே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அப்பா அவரோட இருதயத்துல கர்த்தர் நீர்க்கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, கர்த்தர் நீரே யாருக்கெல்லாம் அந்த வார்த்தை போய் சேரணுமோ ஆண்டவரே அவர்கள் கேட்கத்தக்க கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அவங்களுக்கு அந்த வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீரே பொறுப்பெடுத்து நீர் வழி நடத்துவீராக, ஆசீர்வாதம் தருவீராக ராஜா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த நாளில் வந்து நான் பேசவிருக்கிற காரியம் வந்துட்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பி த சோசன் ஒன். பி த சோசன் ஒன், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருங்கள். போன வாரம் நம்மெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம ரெவரண்ட் டாக்டர் வந்துட்டு பேசினாங்க சோசன் பை காட், தோஸ் சோசன் பை காட் பேசினாங்க. அதில் வந்து ஆவியானவர் எப்படிலாம் வந்துட்டு ஒரு மனிதனை தேர்ந்து எடுக்கிறாரு அவரோட ஊழியத்துக்காக அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அதில் ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் டாக்டர் மூலியமாக வந்துட்டு பேசின காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை ஒட்டி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படியே வச்சுக்கிங்க. ஆனாலும் வந்து கொஞ்சம் என்னோட ட்ராக் மாறி தான் இருக்கும். ஏன்னா இந்த காரியத்தை குறித்து ஆவியானவர்கிட்ட பேச சொன்னது வந்துட்டு இதை எனக்கு வெளிப்படுத்தினதே வந்து 23ஆம் தேதி 10ஆம் மாதமே அவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. ஸோ அந்த டைம்லேருந்து வந்து இதை குறித்தான காரியங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அவர் பேச சொன்ன காரியங்களை தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். ஸோ முதலாவது பார்த்தோம்னாக்கா வந்துட்டு இந்த பி த சோசன் ஒன், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருங்கள் அப்படின்றது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த பீன்ற வார்த்தை வந்து பிஇ பி த சோசன் ஒன். ஸோ பீன்றது வந்துட்டு பார்த்தாக்கா அது வந்து ஒரு ஒர்க், இட்ஸ் அ ஒர்க்னா வந்துட்டு தமிழில் எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தெரியல, ஆனால் அது வந்து ஒர்க், சரிங்களா? ஸோ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள ஒரு ஒர்க், செய்கை, ஓகேங்களா? ஸோ செய்கை, ஸோ அது வந்து செய்கைக்குரிய ஒரு வார்த்தை. ஸோ பீன்னு சொல்லும் பொழுது அது வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் நடைமுறையில் நிகழ்காலத்தில் இருக்கிற ஒரு காரியம். ஸோ அந்த பி வந்து எப்போ வேணாலும் வந்து அது வந்து எம்மா மாறலாம், இல்லைனாக்கா வந்து ஏஆர்இ ஆர் மாறலாம், இல்லை இஸ். சேம் டைம் பாஸ்ட் டென்ஸுக்கு அது வந்து வாஸாக மாறலாம், ப்ளூரல். ஸோ சிங்குலர்னா வாஸ் அண்ட் ப்ளூரல்னா வேர்ல போவோம், சரிங்களா? ஸோ இப்படிலாம் வந்துட்டு அதை மாறலாம். இப்போ என்ன நான் இங்கிலீஷ் பாடம் எடுக்கிறேன்னா நினைக்கலாம், ஆனால் அது கிடையாது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் ஏன் சொல்கிறேன்றது. நம்ம பி த சோசன் ஒன் சொல்லும் பொழுது இட் இஸ் இன் த ப்ரெசன்ட் டைம், அதாவது நிகழ்காலத்தில் நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம், சரிங்களா? இப்போ இதே வாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் த சோசன் ஒன்னா இருந்தேன், அது வந்து பாஸ்ட் டென்ஸ், இருந்தேன். அப்போ நான் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் இருந்தேன், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவளாய் நான் இருந்தேன், அது வந்து பாஸ்ட் டைம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து பி as in இந்த ப்ரெசன்ட் டைமில் நம்ம வந்துட்டு இருக்க போகிறோமா, இல்லைனாக்கா வந்து நான் வந்து ஒரு காலத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோமா? இதை குறித்து தான் வந்து இன்னைக்கு வந்து நான் டீட்டெயிலாக பேச போகிறேன், சரிங்களா? ஸோ எனக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள். ஸோ இப்போ வந்து இருப்பேன், நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றதா, இல்லைனாக்கா வந்து நான் ஒரு காலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவளா இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோமா, சரிங்களா? இப்போ நம்ம
நிறையா வந்து எடுத்துக்கொள்ளுதலை பற்றி நம்ம வந்து நிறையா நம்ம ரெவரன் வந்து நம்மளுக்கு ஆல் த டைம் அவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் வந்து இப்போ இந்த ரெப்சர் பற்றி தான் பேசுகிறாங்க எல்லாமே. ஸோ எடுத்துக்கொள்ளப்படுதல்னா வந்து ரெப்சர் டைமில் தான் வந்து நடக்கும், 2 பேர் இருப்பாங்க, 2 பேரில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படிலாம் வந்துட்டு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னன்னாக்கா வந்து இந்த பூமியில் நம்ம வாழ்கிற காலத்திலே வந்து கூட நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல். அதாவது இப்போ வந்து லெட்ஸே வந்து ஒரு 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 இடத்துல ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்களோட இருதயத்தை பார்த்து ஆண்டவர் அவங்கள வந்து அவருக்குன்னு எடுத்துக்குவார். அதை தான் அவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அவர் தேர்ந்து எடுக்கும் பொழுது அதுவும் ஒரு விதத்தில் பார்க்க போனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவரோடு அவங்க சஞ்சரிப்பாங்க. ஆனால் அந்த தேர்ந்து எடுக்கப்படாதவர்கள், அதாவது அவங்கள வந்து கைவிடப்பட்டவர்கள் அந்த இடத்துல. ஏன்னா வந்து அவங்க வந்து ஆண்டவர் பக்கம் நிற்கல, ஆண்டவர் பக்கம் அவங்க வந்துட்டு போக விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த இடத்துல கைவிடப்படுவார்கள். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். ஸோ இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் வந்து இப்போ நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவளாய் நம்ம இருக்க போகிறோமா இல்லையா, இதுதான் வந்து இன்றைய கேள்வி. ஸோ அதுக்கு பதில் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாருன்றதை தான் வந்துட்டு லாஸ்ட் வீக் நம்ம ரெவரண்ட் டாக்டர் நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இல்லைனாக்கா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி அது இருக்க போகுது, எப்படி அது நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற காரியத்தை குறித்து நான் மத்தியில் விலாவரியாக பேச இருக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஷேரிங், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பேஸான காரியங்கள் தான். ஸோ முதலாவதாக நம்ம வந்து இந்த நாளோட தலைப்பு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம் 9. அல்லேலூயா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, இந்த 2வது பகுதியில் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னாக்கா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறோம். அடுத்ததாக ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோமா, பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறோம். 3வது காரியம். 4வது பாருங்க, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஸோ இந்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படின்னு தமிழ்ல இருக்கும். பட் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ்லலாம் எப்படி போட்டிருக்கோம்னாக்கா வந்துட்டு that you may declare the praises of him who called you out of darkness into the wonderful light. அதாவது அந்த இருள்லேருந்து நம்மள அந்த ஒரு ஆச்சரியமான அந்த ஒளிக்கு கொண்டு வந்த அந்த கர்த்தருடைய நாமத்தை நம்ம வந்து சொல்லும்படியாக, அவரோட துதியை சொல்லும்படியாகத்தான் வந்துட்டு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அதுதான் இந்த வசனத்தோட மெயின் விஷயம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஸோ அப்போ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோட கேட்டகரியில் நம்ம வர விருப்பப்படுறோமா இல்லையா, இது வந்து நம்மளே வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். Do I want to be the chosen one? இல்லைன்னா நான் வந்து once upon a time I used to be the chosen one அப்படி சொல்ல போகிறோமா, இல்லைனாக்கா வந்துட்டு என்னது I will always be the chosen one அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோமா. ஸோ ஏன் நான் திரும்ப இந்த காரியத்தை குறித்து பேசுகிறேன்னா, நீங்கள் பாருங்கள், நம்மளோட பைபிளில் வந்துட்டு சொல்லப்பட்ட காரியம்தான். இப்போது யூதாஸும் சரி பேதுருவும் சரி ஆண்டவர் தானே தேர்ந்தெடுத்தாரு, ரைட்டு தானே? ஆனால் என்ன வித்தியாசம் அவங்க 2 பேர்த்துக்கும்? என்ன நடந்தது? பைபிளில் நம்ம படிக்கிறோம்,
பேதுரு ஓகே அவரோட காரியங்களை படிக்கிறோம், அப்புறம் யூதாசு அவரோட காரியங்களும் படிக்கிறோம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆழமாக நம்ம வந்துட்டு இதை குறித்து நம்ம வந்து சிந்திச்சு பார்ப்போம். பேதுரு முதலாவது நான் அவரை குறித்து நான் பேசுகிறேன். இப்போ பேதுரு பாருங்க, அவருடைய உண்மையான பேர் வந்துட்டு சீமோன் இருக்கும் தமிழில், ஓகேங்களா, சீமோன். இப்போ அவர் வந்து ஒரு மீனவராக இருக்கிறார், ஹி இஸ் அ ஃபிஷர்மேன். அப்போ என்ன செய்கிறாரு, இயேசு வந்துட்டு அந்த நாட்களில் அவரை போயிட்டு அவரோட சீடராக அவர் போய் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் வந்துட்டு கூப்பிடுறாரு, சரி நீ வா, என்னது எனக்கு டிசைப்பிளாக வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது ஸோ அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இயேசு என்ன செய்கிறாருன்னா, இயேசப்பா அவரோட பேர் சீமோனாக இருந்த அந்த பேரை வந்து அவர் வந்து பேதுருவாக மாற்றுறாரு. எப்படி சைமனாக இருந்தவரை பீட்டராக மாற்றுறாரு. ஏன் பீட்டர், வாய் பீட்டர், ஏன் வேற பேர் வச்சிருக்கலாம்ல, ஏன் பீட்டர்? பிகாஸ் அந்த பீட்டர்ன்ற பேருக்கு கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னா வந்து பெட்ரோஸ் சொல்லுவாங்க, பெட்ரா சொல்லுவாங்க, பெட்ரோஸ்னு சொல்லுவாங்க. பெட்ரானா பெரிய நிறைய கல் வச்ச ஒரு கண்மலை மாதிரி, பெட்ரோஸ்னா ஒரு சின்ன கல் மாதிரி வச்சுக்கிங்களேன். ஸோ அதோட மீனிங் என்ன, ராக். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து ஆண்டவர் இயேசு வந்துட்டு அவருக்கு வந்து பேதுரு அப்படின்னு சொல்லி அந்த பேரை வச்சார். அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த பேதுரு வந்துட்டு அவர் தான் வந்துட்டு த ஃபர்ஸ்ட் டிசைபிள் டு ரெக்கனைஸ் ஜீசஸ் தான் வந்துட்டு நம்மளோட மெசாயா அப்படின்னு சொல்லி ரெக்கனைஸ் பண்ண அவர் தான் ஃபர்ஸ்ட் டிசைபிள். அவர் தான் கன்ஃபெஸ் பண்ணார். வசனத்தில் பார்ப்போம், மத்தேயு 16 அதிகாரம் 16 வசனம் 16 17 வரைக்கும் படிங்களேன். ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆமென். ஸோ பாருங்க, வசனத்துல ரொம்ப தெளிவா வந்து ஏசப்பா சொல்றாரு, அந்த காரியத்தை வந்துட்டு மனுஷன் யாருமே அவருக்கு வெளிப்படுத்தவே இல்லை. அதை வெளிப்படுத்தினது யாரு, பரலோகத்துல இருக்கிற என் பிதா. ஆவியானவர் அந்த இடத்துல பிதா சொல்லித்தான், பரலோகத்துல இருக்கிற பிதா அவருக்கு வந்து வெளிப்படுத்தி தான் அவர் வந்து கான்ஃபெஸ் பண்றாரு. நீயோ எப்படி அந்த 16வது வசனம், யூ ஆர் த மெசாயா, த சன் ஆஃப் த லிவிங் காட். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஓகேயா? ஸோ பாருங்க, சீமோன் பேதுரு தான் வந்துட்டு த ஃபர்ஸ்ட் டிசைபிள். அவர் தான் வந்து கான்ஃபெஸ் பண்ணாரு, இவர் தான் மெசாயா. ஏன்னா அந்த காலத்துல யூத மக்கள்லாம் வந்துட்டு, யூத ஜனங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது என்னன்னா வந்துட்டு ஒரு மெசாயா வருவாரு, அவர் தான் வந்துட்டு உங்களோட சேவியா, அவர் தான் உங்களை காப்பாற்ற வருவாரு அப்படின்னு. ஸோ அந்த ப்ராமிஸ்ட் மெசாயா இவர் தான் அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக ரெக்கனைஸ் பண்ணது வந்துட்டு சீமோன் பேதுரு தான். அவர் தான் த ஃபர்ஸ்ட் ரெக்கனைஸ் பண்ணது. ஸோ ரெக்கனைஸ் பண்ண பிறகு அப்போ என்ன ஆச்சுன்னா பாருங்க, அடுத்ததாக வந்து அந்த அடுத்த வசனத்துல பேதுருவை பத்தி இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அந்த மத்தேயு 16:18 மற்றும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீயே பேதுரு, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அவர் சொல்றாரு, அதே பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு. எப்போ, த மோமெண்ட் அவர் வந்து நீங்க தான் மெசாயா அப்படின்னு சொல்லி கான்ஃபெஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஏசப்பா சொல்றாரு பேதுரு கிட்ட, இந்த கல்லின் மேல நீ பேதுரு, இந்த கல்லின் மேல என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு என்று சொல்றாரு. பாருங்க, இப்ப வந்துட்டு பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னா, இப்ப இங்கிலீஷ்ல வந்து சில டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்கோன்னா, the gates of the hell shall not prevail against it போட்டிருக்கோம். சில டிரான்ஸ்லேஷன்ல will not overcome it போட்டிருக்கோம். அப்போ சபையை கட்டுறது இயேசு, அவர் தான் வந்து சபையை கட்டுறாரு. இப்போ சபையை அவர் கட்டும் பொழுது எந்த பாதாளத்தின் வாசல்னா as if அது வந்து எனிமியோட பிளான்ஸ், சத்ருவானின் திட்டங்கள் எதுவா வேணாலும் இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதுக்கு அஸ்திவாரம் போட்டது இயேசு. அதை மீறி அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இப்ப அடுத்ததா வந்துட்டு யூதாஸை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இப்ப யூதாஸ் பாத்தீங்கன்னா வந்து யூதாஸோட
தகப்பனார் பேரும் வந்துட்டு சீமோன் தான். அவரு வந்துட்டு கெரியோத் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து வந்தவர். அந்த கெரியோத் எங்கே இருக்குன்னா வந்து யூதேயா தேசத்தில் தான் இருந்துச்சு. அப்போது இவர் வந்து என்னன்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இயேசு தேர்ந்தெடுத்த அந்த 12 டிசைபிள்ஸ்லேயும் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு கலிலேயாவை சேர்ந்தவங்க. இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து மட்டும்தான் வந்துட்டு கலிலேயாவை சேராதவர். அதாவது ஹீஸ் த ஒன்லி நான் கலிலியன். புரியுதுங்களா? அப்போது இவரை வந்து ஆண்டவர் வந்துட்டு எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு? ஏசப்பாக்கு தான் தெரியுமே எதுக்கு வந்துட்டு இவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்ட்டு. இயேசு ஏன் வந்து அவர் தேர்ந்தெடுத்தாருன்னா பிதாவோடைய சித்தத்தை நிறைவேற்றுறது இயேசுவோட அந்த டைமில் இயேசுக்கு அது தான் வந்து மெயின் அவரோட ப்ரைமரி மினிஸ்ட்ரி. அது தான் இயேசுவோட பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுறது. இப்போ அந்த பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அந்த அந்த பிளானை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகத்தான் வந்து யூதாஸ் வந்து அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சரிங்களா? ஸோ யூதாஸ் பார்த்தீங்கன்னா அவரோட நேச்சரே வந்துட்டு அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரெட்டத்தனையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர். எப்படின்னா வந்து முன்னுக்கு வந்து அவர் வந்து இயேசுவோட ஒரு சீடர் போல வந்து பின்பற்றுவார், ஃபாலோ பண்ணுவார், அந்த டிசைபிள்ஸோட இருப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் சீக்ரெட்டாக வந்துட்டு அவருடைய சொந்த விருப்பங்கள், அவரோட அந்த ஃப்ளஷோட டிசையர்ஸ், அவருடைய சொந்த குறித்துக்கான காரியங்கள் இதைத்தான் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அது வந்து சீக்ரெட்டிவ் அவர் செஞ்சிட்டு இருந்தார். ப்ராபப்ளி அந்த இடத்துல வந்து அந்த டிசைபிள்ஸ்க்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இயேசுக்கு அவருடைய இருதயம் நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 13:18. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஓகே, இருங்க கொஞ்ச நேரம் அந்த இடத்துல. இப்போ அங்கே பாஸ் பண்ணுங்க. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். அப்போ இயேசு ஆல்ரெடி சொல்றாரு கிளியர் கட்டா, எனக்கு தெரியும் நான் யாரை சூஸ் பண்றேன் அப்படின்ட்டுன்னு. ஆனா இருந்தாலும் ஏன் இந்த இடத்துல நான் வந்து யூதாஸை சூஸ் பண்ணேன்னா ஆகிலும் தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறதுக்காகத்தான் வந்துட்டு நான் சூஸ் பண்றேன். அப்போ என்ன எப்படி வந்துட்டு அவர் ஹிண்ட் கொடுக்குறாரு நம்மளுக்கு, என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்ட்டுன்னு. அப்ப அந்த குதிகாலை தூக்குறதுன்னா அது என்ன அர்த்தம்னா அவருக்கு எதிராக திரும்புறது, will turn against Jesus. அதை தான் வந்து அதோடைய அர்த்தம். அப்போ இயேசு வந்துட்டு அழகா வந்து நம்மளுக்கு இந்த வசனத்துல தெரியப்படுத்துறாரு எதுக்காக யூதாஸை தேர்ந்தெடுத்தாருன்னா அவருடைய பிளான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக தான் யூதாஸை தேர்ந்தெடுத்தாரு. இப்போ பேதுரு பார்ப்போம், மறுபடியும் பேதுருக்கு வருவோம். இப்போ பேதுரு பார்ப்போம். அவர் என்ன செஞ்சாரு? இயேசுவை மறுதளிச்சாரு. அந்த கோழி கூவும் பொழுது 3 தடவை அவர் மறுதளிச்சாரு. அவர் சொன்னாராலே எனக்கு யாருன்னே தெரியாது இயேசு. ஏன்னா இயேசுவை பிடிச்சி அவங்க கெத்செமனி கார்டனில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண கையோட இவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ எங்கடா நம்மளே தூக்கி கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. அப்போ அவர் என்ன செஞ்சாரு? எனக்கு யாருன்னே தெரியாது, இயேசு யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஓடி மறுதளிச்சாரு. ரைட்டா? 3 தடவை மறுதளிச்சாரு. ஆனால் அந்த 3ஆவது தடவை கோழி கூவும்போது அவர் என்ன செஞ்சாரு? அவரோட இருதயம் அப்படியே உடஞ்சி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஹர்ட் அவருக்குள்ள, அவ்வளோ ஒரு கில்ட், அந்த அந்த மனஸ்தாபம், அது தமிழில் அந்த வார்த்தை மனஸ்தாபம், அவ்வளோ மனஸ்தாபத்தோட அவர் வந்துட்டு அந்த இடத்துல அவர் நிச்சயமா வந்து கண்ணீர் விட்டு அவர் வந்து அழுது கதறி இருப்பாரு. ப்ராபப்ளி அந்த குற்ற உணர்ச்சியில் அது எப்படி அந்த கில்ட்டு அவர் வந்துட்டு ஐயோ இவ்வளோ நாள் நான் கூட இருந்த இயேசுவே எனக்கு யாருமே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேனே அப்படின்ற அந்த கில்ட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அவரை வந்துட்டு அப்படியே உலுக்கி எடுத்துருச்சு. அப்போ அவர் என்ன செஞ்சாரு? அவர் வந்துட்டு ரிப்பைன் பண்ணார். அவர் வந்து உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு அவர் வந்துட்டு அங்கே அந்த இடத்துல வந்து மனம் திரும்பினார். அப்போ இயேசுவோட அந்த டீச்சிங்கில் அத்தனை நாட்களில் வந்து நான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு அதில் உண்மையாகவே வந்து அவர் விசுவாசித்தார், அவர் நம்பினார்.
இயேசு அவரை மன்னிச்சு அவரை மறுபடியும் ஏத்துக்குவாரு, மறுபடியும் வந்துட்டு இயேசு அவர் மீது அன்பு செலுத்துவாரு அப்படின்றத வந்துட்டு அவர் முழுசா நம்பினாரு. அந்த காரியத்து மேல அவருக்கு அந்த ஃபேத் வந்து, அந்த ஃபுல் ஃபேத் வந்து அவருக்கு வந்து இருந்துச்சு. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் இடத்துல வந்துட்டு மன்னிப்பு கேட்டாரு. மன்னிச்சு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவரை மன்னிச்சு மறுபடியும் வந்துட்டு ஏத்துக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் உயிர் தந்ததுக்கு அப்புறம் கூட வந்துட்டு ஐயோ பேதுரு ரொம்ப கவலையா இருப்பான்னு சொல்லிட்டு அவரை தான் பார்க்க வந்தாரு. மீனெல்லாம் வந்து கொடுத்தாரு, ரைட்டா? அதெல்லாம் வந்து வசனத்துல இருக்கும். ஆனா இப்ப நான் அந்த காரியத்துக்கு போல, பட் நான் என்ன பேச சொல்றேன்னா வந்துட்டு இப்ப பேதுரு வந்துட்டு அவர் உண்மையாவே மனம் மாறி அவர் வந்து அந்த செஞ்ச தவறை வந்து அவர் வந்து ரிப்பெண்ட் பண்ணாரு. உண்மையாவே இயேசு என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்குவாரு, மறுபடியும் என் மீது அன்பு செலுத்துவாரு அப்படின்ற அந்த காரியத்து மேல அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இயேசு வந்து அவர் வந்து முழுசா நம்பினாரு. அந்த டீச்சிங்கை அவர் வந்து உண்மையாவே அவர் பற்றி கொண்டாரு. இப்போ யூதாஸ் அவர் என்ன செஞ்சாரு, அவர் தான் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தாரு 30 காசுக்காக. எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம எல்லாருக்குமே அது தெரியுமே. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அந்த காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ரிக்ரெட் பண்ணாரு. போன வாரம் நம்ம ரெவரண்ட் டாக்டர் அதை வந்துட்டு அழகா தெரியப்படுத்துறாங்க. அவர் ரிக்ரெட் பண்ணாரு. ஆனா அது என்ன ரிக்ரெட், அவருக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு ஐசே காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்ற ஒரு ரிக்ரெட். பட் he failed to repent. அவர் ரிப்பெண்ட் பண்ணல. அதுதான் வந்து அவருடைய கிரேட்டஸ்ட் சின்னா இருந்துச்சு. என்னன்னா failure to recognize God's ability. அவரை forgive பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு யூதாஸ் நம்பல. யூதாஸ் வந்து மறுபடியும் வந்து ஆண்டவர் இடத்துல போல, மன்னிப்பு கேட்கல. நான் தப்பு பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சு ஏத்துக்குவாரா அப்படின்ற அந்த கொஸ்டின் கூட ஒருவேளை அவருக்குள்ள இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா பைபிள் கிளியர்லி டெல்ஸ் us that யூதாஸ் வந்து ரிப்பெண்ட் பண்ணல. அவர் என்ன செஞ்சாரு, அந்த கில்ட் இருந்துச்சு, ஆனா he took matters in his own hand. அவர் அந்த இது அந்த கில்ட் தாங்க முடியாம அவர் என்ன செஞ்சாரு, போய் சூசைட் பண்ணிட்டாரு. தட்ஸ் நாட் த வே. அப்ப அவர் சூசைட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு, ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல வந்துட்டு அத்தனை ஒரு 3 years மினிஸ்ட்ரி, இயேசுவோட மினிஸ்ட்ரி டைம்ல இவங்க எல்லாம் வந்து கூட இருந்தவங்க, பேதுருவும் சரி யூதாஸும் சரி, இயேசுவோட கூட இருந்தவங்க. எத்தனை இடத்துல வந்துட்டு இயேசு வந்து எத்தனை பேரை மன்னிச்சு ஏற்றுக்கொண்ட காரியங்கள், எவ்வளோ ஹீலிங், எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ மிரக்கிள்ஸு எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. சத்தோன ஆண்டவர் உயிர் எழுப்புறத கூட பார்த்துருப்பாங்க, நிச்சயமா கண்ணுக்கு நேரம் பார்த்துருப்பாங்களே, ஆமா தானே? ஆனா அதையெல்லாம் பார்த்து கூட அந்த இடத்துல யூதாஸ்க்கு வந்துட்டு அந்த ஃபேத் இல்லை. இயேசு வந்து மன்னிச்சு ஏத்துக்குவாரு, அவர்கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அந்த காரியம் அவருக்கு இல்லவே இல்லை, வரவே இல்லை. அவர் அதை செய்யவே இல்லை. ஸோ அவர் ரிப்பெண்ட் பண்ணல. ஆண்டவர் இடத்துல அவர் வந்துட்டு போயிட்டு forgiveness கேட்கல. he failed to recognize. அது வந்து காடோட எபிலிட்டி, புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து எப்போ வந்து அவரோட எபிலிட்டியை நம்ம வந்து ஒரு சந்தேகப்படுறோம், இல்லை அவரால் செய்ய முடியாது, அது வந்து ராங். அது மிகப்பெரிய ஒரு சின். பிகாஸ் அவரோட பவரே வந்து நம்ம வந்து குவெஸ்டின் பண்ற மாதிரி நம்ம வந்து டவுட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூதாஸுக்கும் பேதுருக்கும் இருந்த வித்தியாசம். இப்போ பேதுருவும் தப்பு பண்ணாரு, ஆனா அவர் வந்து மனசாவப்பட்டு அவர் போயிட்டு ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டார். அப்போ ஆண்டவர் வந்து அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. யூதாஸுக்கு வந்துட்டு இப்போ அவர் காடோட பிளான், யூதாஸ் வந்து பிட்ரே பண்ணணும் so that Jesus can go to the cross, எல்லாமே வந்து அந்த part of the redemptive plan. But Judas had a choice. யூதாஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு சான்ஸ் இருந்தது. அந்த சாய்ஸ் வந்து அவர் கையில தான் இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா அவர் போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அவர் மனசாவப்பட்டிருக்கலாம், அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனா அவர் கேட்கல. he decided not to seek forgiveness. ஸோ அதுதான் வந்து யூதாஸோட மிகப்பெரிய ஒரு பாவமான காரியமா இருந்தது. அப்ப அது எங்க போய் லீட் பண்ணிருக்கு பாருங்க, சாவுக்கு தான் போய் லீட் பண்ணிருக்குது. வசனம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அதை படிங்க அந்த வசனத்தை. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா.
இப்ப பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா தேவனுடைய கிருபை வரமோ. இப்ப அவருடைய கிருபை தான் வந்துட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு மூலியமா தான் வந்துட்டு நமக்கு வந்து அந்த பாவ மன்னிப்பு, நமக்கு வந்துட்டு அந்த நித்திய ஜீவன். அவர் மன்னிச்சாதான் நமக்கு நித்திய ஜீவன். நம்ம மனஸ்தாபப்பட்டு போய் மன்னிப்பே கேட்கலன்னா எங்கேருந்து வரப்போகுது நம்மளுக்கு நித்திய ஜீவன்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாண்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒருவேளை யூதாஸ் வந்து அன்னைக்கு வந்து ரிப்பெண்ட் பண்ணியிருந்தா ப்ராபப்ளி ஹிஸ்ட்ரி வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட், மேபி, அது எனக்கு தெரியல. பட் ஹீ ஹேட் அ சாய்ஸ். அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். யூதாஸுக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் இருந்தது, அந்த சான்ஸ் இருந்தது, அந்த சாய்ஸ் இருந்தது. பட் ஹீ டிட் நாட் பர்சியூ. அந்த சாய்ஸை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கல. அதை அவர் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கல, அந்த சாய்ஸை அவர் எடுக்கல. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் நான் என்ன சொல்ல இருக்கிறேன்னாக்கா வந்துட்டு என்னுடைய ரீசனாக வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ரெவரண்ட் டாக்டர் வந்து 28 செப்டம்பர் மாதம் அந்த டேயில் வந்து அவங்க பண்ண ஒரு பிரசங்கம். தலைப்பு என்னன்னாக்கா வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. இந்த தலைப்பில் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. இந்த பிரசங்கம் எத்தனையோ பிரசங்கம் நான் கேட்டிருக்கிறேன், ரெவரண்ட் டாக்டரோட பிரசங்கம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பிரசங்கம் வந்துட்டு என்னைய ஒரு மாதிரி அப்படியே உலுக்கி எடுத்துருச்சு. அதில் அவங்க பேசின காரியங்கள், இன்ஃபேக்ட் ஐ மீன் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஹர், ஆவியானவர் தான் அவங்களுக்கு வந்துட்டு வெளிப்படுத்தி அவங்க வந்து காரியங்களை பேசுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்ன விஷயம் வந்துட்டு அது எப்படி எனக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப ஒரு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை, ஒரு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுனாக்கா அது நான் அப்படியே ரொம்ப டவுன் ஆயிடுவேன். நான் ஒன்றும் அப்படியே பெரிய ஃபேத்தில் அப்படியே இல்லை அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை, டவுன் ஆயிடுவேன். ஆனால் அடுத்த நிமிஷம் வந்து ஆண்டவர் வந்து என்னை பலப்படுத்திடுவார். நான் திரும்ப வந்து ஓகே ஆண்டவரே உங்கள் சித்தம், நீங்கள் எப்படி நடத்துறீங்களோ நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே சொல்லிவிட்டு நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். அப்போ என்ன ஒரு காரியம்னா வந்துட்டு எனக்கு அந்த சர்மனில் வந்துட்டு நிறைய விஷயம் இன்னைக்கு ஆக்சுவலி ஆவியானவர் அந்த பிரசங்கத்து மூலிமா, அந்த வார்த்தை மூலிமா வந்து நிறைய காரியம் என்கிட்ட ஆண்டவர் பேசினார் அந்த நாளில். அப்போ அதில் ஒரு சில காரியங்களும் உங்கள் இடத்துல நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போது நான் இப்படி இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு நிறைய காரியங்கள் எனக்கு வந்துட்டு ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. இன்னும் வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்களும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி வந்துட்டு சில நடக்காத விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது, ஓ ஆண்டவரே நீங்கள் செய்யலை, இனிமேல் வந்துட்டு நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன், இனிமேல் நான் வந்துட்டு உங்கள் பக்கத்தை எட்டியே பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஒரு நாள் கூட வந்துட்டு நான் சொன்னதே கிடையாது. எனக்கு அன்றைக்கி ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. நீ அடிக்கடி நான் கேட்பேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நான் வந்து அப்பப்போ வந்து ஃபேத்தில் வந்து நான் டவுன் ஆகிடுறேன், ஏதாச்சும் சில விஷயங்கள் நடக்கும்போது நான் டவுன் ஆகிடுறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னென்னா, நீ வந்துட்டு டவுன் ஆகுற, ஆனால் நான் தான் அவனை அப்பப்போ தூக்கி விட்டுறேன்னு அப்படின்ட்டுன்னு. ஆனாலும் ஏன் எனக்கு அது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ வந்து அப்பப்போ டவுன் ஆகி ஆண்டவர் வந்து தூக்கி விட்டுறாரு நீங்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டரை விட்டு பின் வாங்கணுன்ற எண்ணம் எனக்குள்ளே வந்ததே கிடையாது. நீ வைராகியமாக எனக்காக நிற்கிற பற்றியா, அதனால தான் வந்துட்டு இன்னமும் வந்து அவர் என்னை நடத்திக்கிட்டு இருக்காருன்றதை எனக்கு வந்து அன்னைக்கு தான் அவர் வெளிப்படுத்தும் போது, அன்றைக்கி தான் அது என் மண்டைக்கு அப்படியே வந்துட்டு அது எனக்கு ஹிட் பண்ணிச்சு. ஸோ ஐ ரியலைஸ் ஒன் திங், இது உண்மையாகவே என் வாழ்க்கையில் உள்ளது. எவ்வளோ சூழ்நிலைகள் வந்த போதிலும் டவுனாக நான் வந்துட்டு ஆகுறது அது உண்மை, அது என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆண்டவர் வந்து என்னை பலப்படுத்திடுவார், தூக்கி விட்டுருவாரு, நான் பாட்டுக்கு ஏஞ்சி அதோட அடுத்த வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட வந்துட்டு ஆண்டரை விட்டு நான் போகணும், நான் பின் வாங்கி போகணும், இனிமே எனக்கு இந்த கிறிஸ்துவே வேணாம், எனக்கு ஏசப்பாவே வேண்டாம் இப்படி நான் சொன்னதே கிடையாது. என்ன நடந்தாலும் எனக்கு நடக்கலைன்னாலும் நான் வந்து இல்லை எனக்கு ஏசப்பா தான் வேணும், அவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொன்னது உண்டு. நிறைய சூழ்நிலையில கூட வந்துட்டு என்னைய பேசினவங்க மத்தியிலும் சரி, எனக்கு எதிராக என்னைய வந்து சொன்னவங்க மத்தியிலும் சரி, இல்லை நான் ஏசப்பா கூட தான் இருப்பேன், நான் வந்து அவருக்காக தான் நிற்பேன்னு நான் சொன்னது உண்டு. ஸோ அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது நான் உண்மையாகவே மனசு வந்து இது எனக்கு வந்துட்டு குளிர வச்சுட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா
அந்த 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 அதை வந்து ஆண்டரை என்னை வெளிப்படுத்தி இதுக்காகத்தான் நான் வந்து உன்னை பாரு எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதை சொல்லும் போது அது என்னால் உண்மையாகவே அவர் கிருபையை நினச்சி எனக்கு அழுகதான் வந்துச்சு அந்த நாளில். அப்போது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா வந்துட்டு இப்படிப்பட்ட எண்ணத்தான் வந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நிற்க வச்சிருக்காரு. அந்த நாளில் வந்துட்டு ஆவியானவர் டாக்டர் மூலிமா பேசின காரியங்கள் பாருங்கள். அந்த ஒயிட் வாஷ் டூம்ஸ்டோன், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அதை குறித்து அவங்க பேசும்பொழுது ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு எப்போதுமே வந்து நமக்கு நிறைய ஊழியக்காரவங்க நம்மளுக்கு சொல்லி நம்ம கேட்டிருப்போம், நம்மளுடைய சரீரம் தான் வந்துட்டு ஆலயமாக இருக்குது, அப்படி தான் வந்துட்டு எல்லாரும் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை படிங்களேன், 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்போ அந்த சரீரம் தான் வந்துட்டு நமக்கு ஆலயமா இருக்குதுன்றத எல்லாரும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அன்னைக்கு யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை தான் வந்து ரெவரண்ட் டாக்டர் வந்துட்டு ஆவியான ரெவரண்ட் டாக்டர் மூலயமா வந்துட்டு வெளிப்படுத்தி அந்த நாளில் வந்துட்டு பேச வச்சாங்க. அது என்ன தெரியுங்களா? சரீரம் என்பது நம்ம தானே சரீரம், நம்மளுடைய சரீரம் தான் வந்துட்டு அவருடைய ஆலயமா இருக்குதுன்னு சொல்லும் பொழுது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. இப்ப நீ இந்த கல்லறையா இருக்கிற விரும்புறியா இல்ல நீ ஆலயமா இருக்க விரும்புறியா? அன்னைக்கு அவங்க அந்த கேட்ட கேள்வி. அப்ப நான் இதை ரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது தான் எனக்கு வந்துட்டு உண்மையாவே சத்தியம் என்னன்னு வழங்குனுச்சு. அந்த நாள்ல இயேசு வந்து மரித்தாரு, கல்லறையில வைக்கப்பட்டாங்க. ஆனா வந்து 3ஆம் நாள் அவர் உயிர் தெளிந்தாரு. அப்ப அந்த உயிர் தெளிந்த இயேசுவை நமக்குள்ளாக நம்ம வந்துட்டு கேரி பண்றோமா? அந்த உயிர் தெளிந்த இயேசு நமக்குள்ள இருக்கும் பொழுது அப்ப நம்ம வந்துட்டு ஆலயமா இருக்கிறோம். ஆனா அந்த மரித்த பிறகு அந்த கல்லறையில வைக்கப்பட்டாரு அந்த இயேசு வந்துட்டு ஸ்டில் இன்னும் அந்த கல்லறையிலே இருக்கிற மாதிரி உங்களோட ஆலயத்தை வந்துட்டு, அதாவது உங்களோட சரீரத்தை வந்து நீங்க வந்து கல்லறையா வச்சிருந்தீங்கன்னா எப்படி அந்த இடத்துல இயேசு உயிர் தள்ள முடியும்? ஏன்னா இயேசுவை நீங்க இன்னும் மரித்த மாதிரியே நீங்க இன்னும் அப்படியே வச்சிருக்கிறீங்களே, அப்ப எப்ப இயேசு வந்துட்டு உயிர் தள்ள முடியும்? அப்ப நீங்க கல்லறையா இருக்கிறீங்களா இல்ல நீங்க வந்துட்டு ஆலயமா இருக்கிறீங்களா? இந்த காரியத்தை வந்துட்டு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தும் போது ரொம்ப வியந்து போயிட்டேன் நான். ஏன்னா இத்தனை வருஷத்துல வந்துட்டு சரீரமும் ஆலயம், சரீரம் வந்துட்டு தேவனுடைய ஆலயம் அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட வந்துட்டு அந்த 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 சரீரம் ஆலயமா இருக்கிறதுக்கு உயிர்த்த இயேசு அந்த இடத்துல இருக்கணும்ன்றத யாருமே சொல்லலை. அன்னைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார் டாக்டர் மூலிமா. அப்போ அந்த அதே சரீரத்தை நீங்க அந்த கல்லறையா வச்சிருந்தீங்கன்னாக்கா, அதாவது பாவ காரியத்தை எல்லாத்தையும் நீங்க அது உள்ள வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அது வந்துட்டு ஒரு கல்லறையா தான் இருக்கும். அந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா தான் இருக்கும். அந்த இடத்துல மரித்த இயேசு மட்டும்தான் இருப்பார். உயிர்த்த இயேசுனால அங்க செயல்படவே முடியாது. இப்ப இதே காரியம் தான் பாருங்க. இப்ப நம்ம வந்து சரீரத்தை வந்து நம்ம வந்து ஆலயமும் வச்சிருக்கும் போது அந்த இடத்துல வந்து உயிர்த்த இயேசு அங்க வந்துட்டு கிரியை செய்யறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அனாயிண்டிங், அவரோட அபிஷேகத்தை நம்ம கேரி பண்றோம். ஏன்னா உயிர்த்த இயேசு கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த அனாயிண்டிங் நம்ம கேரி பண்றோம். அவருடைய பவர், த பவர் ஆஃப் த ரீசன் கிரைஸ்ட், அது நமக்குள்ள இருக்கும் பொழுது தான் வந்துட்டு நம்ம வந்து நமக்குள்ள அந்த கிரியை நடக்கும். பேதுரு மாதிரி அவர் வந்துட்டு ஆலயமா மாறி வந்தார். அப்போ மன்னிப்பு கேட்ட பிறகு ஆண்டவர் அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் தி சர்ச்னு சொன்னாரா? அது என்ன சர்ச்? அவர் தான் அந்த ஆலயமா இருக்கிறாரு. அவருடைய சரீரம் தான் ஆலயமா இருக்குது. He carried the power of the risen Christ. அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் பெந்தகோஸ்தே நாள்ல அவர் பிரசவம் பண்ணாரு.
3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ணா ரசிக்கப்படுவாங்களா? கேள்வி கேட்டு பாருங்க. உங்களே நீங்க வந்து கேட்டு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. பேதுரு ஒரே நாள் அவர் பண்ண பிரசங்கத்துல 3000 பேர் தொடப்பட்டாங்க. ஒரே நாள்ல ஞானஸ்தானம் எப்படி சாத்தியம்? ஆவியானவர் வந்தா எல்லாமே நடக்கும். ஆமென். அப்போஸ்தலர் 2:41 படிங்க. நான் சும்மா சொல்றேன்னு கூட நினைப்பாங்க, வசனத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமென். ஆமென். வசனத்துல தெளிவா இருக்கு. அவர் பிரசங்கம் பண்ணார், ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி? அவர் ஆலயமா இருக்கிறாரு. உயிர்த்த இயேசுவோட அந்த பவர், அந்த அனாயிண்டிங் அவருக்குள்ள இருந்தது. அந்த அபிஷேகம் அங்க கிரியை செய்தது. ஆவியானவர் அவரோட இருந்து அத்தனை காரியங்களும் செய்தார். ஏன்னு கேட்டா அவரு வந்துட்டு ஆலயமா இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னது, I will build this church on you, அந்த ராக் மேல அப்படின்னு சொன்னது. என்ன நினச்சிப்பாங்க, ஓ அவரு தான் வந்துட்டு சர்ச்சு லீடரு, ஃபர்ஸ்ட் லீடர் அப்படிலாம் சொல்லுவாங்க, சில இதுலலாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினது இதுதான், சரிங்களா? அவர் ஃபர்ஸ்ட் லீடர்லாம் சொல்ல கிடையாது. அவர் சொன்னது ஏன் அதை வந்துட்டு ஆண்டவர் அந்த வார்த்தையை வந்து பேதுருக்கிட்ட சொன்னாருன்னா இதுக்காக தான். அப்போ பிற்காலத்தில் வந்துட்டு இயேசு மரித்து உயிர்த்த பிறகு அந்த நாட்களில் பேதுருவை கொண்டு தான் இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் செஞ்சார். அதுக்கு தான் முன்கூட்டியே ஆண்டவர் அன்னைக்கு இயேசு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்துட்டு அந்த சரீரத்தை ஆலயமாக வச்சுக்குவாருன்ட்டுன்னு. அவர் வந்து அதை வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையாக வச்சுக்க மாட்டாருன்றது ஏசப்பாக்கு நல்லா தெரியும் அந்த நாள். இப்போ கொஞ்சம் என்னோட சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை குறித்து தான் நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ரீசண்டாக நடந்த இவெண்ட்ஸு நிறையா விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நிச்சயமாக. இத்தனை வாரமாக நம்ம அதை குறித்துலாம் நம்ம வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை தான் நம்ம பேசுகிறோம். ஆண்டவர் வெளிப்படுத்தாத எந்த காரியத்தையும் நம்மளோட இஷ்டத்துக்கோ நம்மளோட சொந்த பிரியத்துக்கோ நம்ம எதுவுமே பேச கிடையாது. ஸோ நல்லா விளங்கிக்கிங்க, ஆவியானவர் சொல்கிற காரியத்தை தான் இந்த இடத்துல வந்து டாக்டரோ சரி, இல்லை பிரதர் ஸ்டீவனோ சரி, இல்லை பாஸ்டர் ஷேரனோ சரி, இல்லை நானும் சரி, எல்லோருமே வந்துட்டு ஆவியானவர் சொல்கிற காரியங்களை தான் வந்து நாங்கள் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போது நீங்கள் பாருங்கள், இந்த ரீசன்ட் டைமில் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த அந்த 10 பேரை கூட வந்துட்டு ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு தானே. அந்த அந்த அவங்களையும் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவரோட ஊழியத்தை செய்யவும் சரி, அவரோட வார்த்தையை பரிசாட்டவும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு தானே. கமெண்ட்ல போடுங்க நீங்கள். ஆனால் they choose to be once upon a time I used to be அப்படின்னு சொல்கிற மாதிரி I was a chosen one அப்படின்ட்டுன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து I want to be the chosen one அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணலை. ஸோ எப்படி எதுக்காக ஆண்டர் வந்துட்டு இவங்களை தேர்ந்தெடுத்தாரு? ஆண்டருக்கு அப்போ தான் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்குமே முன்கூட்டியே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. அகெயின் முதல் நான் சொன்னது போல தான், யூதாசை எப்படி அவரோட சித்தம் நிறைவேறத்தக்க ஆண்டவரை தெரிந்து கொண்டாரோ அதே காரியத்துக்காகத்தான் இன்றைக்கும் வந்து இந்த 10 பேரையும் வந்து ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். எதுக்காக? அவங்களுடைய அந்த காரியம், அந்த அந்த பாவத்திலேருந்து அவங்க வந்து மனம் மாறி மனஸ்தாபப்பட்டு அவங்க வந்து ஆண்டவர் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து ஒரு புது வாழ்வையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆண்டவர் வந்துட்டு அந்த அந்த ட்ரூத்தை வந்து அவங்களுக்கு அதை ரிவீல் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ரிப்பென்டன்ஸ்க்காகவும் தான் வந்து கர்த்தர் வந்து அவங்கள தெரிந்து கொண்டார். பட் வாட் தி டிட்? யூதாஸ் மாதிரி மறுதளிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க யூதாஸ் மாதிரி அவங்க வந்து ரிப்பென்ட் பண்ணலை. அவங்களோட ஃபால்ட்டு, அவங்களுடைய தவறுகள் தெரிந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாருமே வந்துட்டு பழியை தூக்கி அப்படியே ரெவரண்ட் டாக்டர் மேலே போட்டுட்டு எல்லாருமே நல்லவங்க மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணி எஸ்கேப் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அகெயின் வந்து ஏன் இயேசு வந்துட்டு ஏன் ஆண்டவர் வந்துட்டு அவங்கள தெரிஞ்சு கொண்டாரு? ஏன்னு கேட்டால்
ஆண்டவருடைய இந்த பிளான் நிறைவேறதுக்காக தான். ஏன்னா இது நடக்கலைன்னா ஒருவேளை ஒன்று அவங்க சத்தியத்தை அறிந்து கொண்டு அவங்க வந்துட்டு அவங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு அவங்க வந்துட்டு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து வரணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் அது அவங்க செய்யலை. அந்த சாய்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. தே ஹேட் த சாய்ஸ் பட் தே சூஸ் டு கோ அவே. அது வந்து அவங்க வந்துட்டு ஆண்டவர் பக்கம் வரணும் அப்படின்னு நினைக்காம அவங்க வந்து அதை பின்வாங்கி போயிடணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. சேம் அகெயின் வந்து இப்போ இந்த காரியத்தை வந்து எதுக்காக வந்து ஆண்டவர் வந்துட்டு அவங்கள தெரிந்து கொண்டு இவ்வளோ காரியத்தையும் வந்துட்டு செய்தாரு, அதை நடக்க அனுமதிச்சாருன்னா கூட வந்துட்டு, ஏன்னா இது நடக்கலைன்னா உண்மையாகவே வந்துட்டு யார் சத்தியத்துக்காக நிற்கிறா, யார் வந்துட்டு யூதாஸ் மாதிரி ரெட்ட வேஷம் போடுறாங்க, இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆவியானவருக்கு இருதயம் நல்லா தெரியும். எல்லாருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு ஆவியானவருக்கு தெரியும். மேலோட்டமாக வேணும்னா வந்துட்டு நம்ம வந்து நல்லவங்க மாதிரி இப்போ ரெவரண்ட் டாக்டர் இருக்கும் பொழுது அந்த 2 இயர்ஸ் காலகட்டத்தில் அவங்களோட டீச்சிங்கில் தான் வளர்ந்தாங்க. அவங்களோட தான் சேர்ந்து ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாங்க. யூதாஸ் போல தான் ஆண்டவர் வந்துட்டு சாப்பிட்ற அதே பந்தியில் தானே யூதாஸும் உட்காந்து சாப்பிட்டாரு. அப்போது இட் ஹேப்பன்ஸ், த சேம் திங் ஹேப்பன். என் கண்ணுக்கு நேராக நான் பார்த்த காரியங்கள் அன்னைக்கு எப்படி வந்துட்டு இயேசுவை வந்துட்டு பிட்ரே பண்ணி எப்படி வந்துட்டு இயேசு மேலே வந்துட்டு பழியெல்லாம் போட்டு அவரை வந்து சிலுவையில் அடித்தாங்களோ, ஒரு 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 லிட்ரலி ரெவரண்ட் டாக்டரை சிலுவையில் அடிக்காதது தான் குறை. ஆனால் ஸ்பிரிச்சுவலி வந்துட்டு எல்லாமே செஞ்சிட்டாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவலி அவங்கள வந்து கிராஸில் ஹேங் பண்ணிட்டாங்க. ஸோ த சேம் திங் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே காரியத்தை ஸ்பிரிச்சுவலாக நடக்கிறத தத்ரூபமாக என் கண்ணால் நான் பார்த்தேன். ஸோ அகெயின் இதுதான் அந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். இப்போ அதே நாளில் அதே பிரசங்கத்தை அவங்களும் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் ஆவியானவர் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க எடுத்த முடிவு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் சரீரத்தை ஆலயமாக வச்சுக்கணும், சரீரத்தை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக வச்சுக்க கூடாது, சரீரத்தை ஆலயமாக வச்சுக்கணும்னு முடிவெடுத்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு NJPH தாங்குற பிள்ளைகளா, ஆண்டவரோட சத்தியத்துக்கு நிற்கிற பிள்ளைகளாக இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இந்த 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 இடத்துல நாங்கள் நிற்கிறது கூட வந்து கர்த்தர் அந்த ஏற்ற வேலையில் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு வந்து அதை ஆவிக்குரிய கண்களை திறந்து வைத்ததுனால தான் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு சத்தியத்துக்காக நிற்க எங்களால் எங்களுக்கு அந்த அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ இது வந்து உண்மையாவே வந்துட்டு ஆவியானவர் எங்களுக்கு அந்த வெளிப்படுத்தின காரியத்தினால தான் வந்து இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். இது நாங்கள் இங்கே நிற்கிறது எங்கள் சொந்த பலத்துலையோ எங்கள் பராக்கரத்துலையோ கிடையாது. உண்மையாகவே ஆவியானவர்னால மட்டும்தான் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது ஒரு 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 லைஃபான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். அப்போது அன்னைக்கு அவங்களும் வந்துட்டு யூதாஸ் போல என்னை ரிப்பெண்ட் பண்ண அந்த மனசு இல்லாமல் அந்த மனஸ்தாபப்படாமல் மறுதளிச்சுட்டு போயிட்டாங்க. பேதுரு போல அவங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கல, சத்தியத்துக்காக நிற்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. தன் பண்ண பாவத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு மனம் மாறணும், மனசாவப்படணும்னு அவங்க நினைக்கல. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், உதாரணம் இல்லை, இது வந்து ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பேதுரு பாருங்க, அவர் மனஸ்தாபப்பட்டு வந்தார். ஆனால் இப்போ பேதுரு மாதிரின்னு சொல்ல வரல, நான் எதுக்கு சொல்கிறேன் வந்து அந்த அந்த சாட்சிக்காக நான் சொல்ல வரேன். சிஸ்டர் லட்சுமி ராமன் இருக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்னைக்கு இந்த சூழ்நிலை நடக்கும் பொழுது அப்படியே இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. எப்படி வந்துட்டு இயேசு வந்து அந்த கெத்செமனி தோட்டத்தில் வந்து பிடிச்சிட்டு போகும்போது உடனே வந்துட்டு அந்த சோல்ஜர் வந்து அந்த அந்த ஸ்வாட்டை எடுத்து அப்படியே காதை வெட்டுற மாதிரி அப்படி இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ எதுக்காகனாக்கா வந்து அந்த அளவுக்கான அன்பு அவங்க வந்து அந்த ஆவிக்குரிய தாய் மேலே வைத்திருக்கிறாங்க. எப்படி நீங்கள் இப்படி பேசலாம், எப்படி நீங்கள் இப்படி நடந்துக்கலாம், இப்படி இருந்தவங்க நீங்கள் இன்னைக்கு எப்படி இப்போ அந்த இடத்துல உண்மையாகவே வந்து
ஒருவேளை அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த இடத்துல அந்த சோல்ஜர்ஸ் வராம ப்ராபப்ளி அந்த இடத்துல வந்துட்டு பீட்டரும் ஜூடாஸ் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இது வந்து என்னுடைய இது ஓகேங்களா. ஸோ ஒருவேளை கூட வந்துட்டு அந்த சோல்ஜர் காதை வெட்டுறதுக்கு பதிலாக பீட்டர் வந்துட்டு ஜூடாஸ் காதை கூட வெட்டி இருந்திருக்கலாம். ஜூடாஸ் கத்தியில் அந்த ஸ்வாட்டை எடுத்து குத்தி கூட இருந்திருக்கலாம். எப்படி நீ கூட இருந்து நீ வந்து இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சுருந்துருக்கலாம் அந்த அன்னைக்கு. இட்ஸ் பாசிபிள். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த சோல்ஜர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணும்போது டக்குன்னு அவர் என்ன செஞ்சாரு, அந்த ஸ்வாட்டை எடுத்து சோல்ஜர் காதை வெட்டிட்டாரு. அவங்க அப்படி வந்துட்டு ரொம்ப அப்படியே அந்த அளவுக்கு அவங்க உடஞ்சி போயிட்டாங்க. எப்படி நீங்கள் இப்படி 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 நீங்கள் வந்துட்டு பேசலாம், இப்படி இருந்து இவ்வளோ காரியம் உங்களுக்கு தெரியுமே, சத்தியத்தை பேசுகிற ரெவரண்ட் டாக்டரு, ஆனாலும் கூட வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து சொல்கிறீங்களே அப்படின்லாம் சொல்லி வந்துட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு மனசு ரொம்ப வந்துட்டு அவங்க கலங்கி போயிட்டாங்க. அவங்க பாருங்க ஒரு நல்ல அந்த தாயோட இருந்து ஒரு நல்ல காரியத்தை அவங்க கற்றுக்கொண்டு வந்தாங்க. ரொம்ப டிசிப்ளினா 3 o'clock ஏர்லி மார்னிங்லாம் அவங்க எந்திரிச்சு ப்ரே பண்ணுவாங்க. நான் கூட செய்ய மாட்டேன், எனக்கு நான் வேலைக்கு போகிற வர டயர்டாக இருக்குன்னு தூங்கிடுவேன். அவங்க 3 o'clock, ஐ எம் நாட் சேயிங் தட் ஷி இஸ் நாட் ஒர்க்கிங், அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் வீட்டை பார்த்துக்கிறாங்க, பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. ஆனாலும் அதையும் காட்டிலும் அந்த 3 o'clock அவங்க ரொம்ப டிசிப்ளினாக எவ்ரி மார்னிங் அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க. அந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் காட் அவங்கள கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு. இப்போது முன்னாடிலாம் கூட ஒரு வேளை நினச்சிருப்பாங்க நம்மளாம் வரோம் போகிறோம் எந்த ஊழியுமே இல்லையே செய்யறதுக்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்க அவங்கள கொண்டு ஆண்டவர் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் உங்கள் முன்னுக்கு இந்த ஸ்க்ரீன் முன்னுக்கு நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து ஆண்டவரோட வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ஸ்க்ரீனு பின்னாடி இருந்து எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வார்த்தை போய் சேரும்படியாக அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க அந்த ஷேர் பண்ணுற அந்த வீடியோஸ், அந்த மெசேஜஸ், அந்த ஆண்டவரோட வார்த்தைகள் எத்தனை ஆத்துமாக்களை தொட்டு கொண்டு இருக்குதுன்னு தெரியுங்களா. ஆண்டவர் இன்னைக்கு அவங்கள கொண்டு அந்த காரியத்தை செய்ய வச்சிருக்காரு. பிகாஸ் she is the chosen one and she decided to be the chosen one. நான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவளா இருப்பேன் அப்படின்னு அவங்க வந்து அந்த டிசிஷன் எடுத்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள கொண்டு இவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு முடிவு வந்து நம்ம கையில தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி சிஸ்டர் லட்சுமி வந்து அவங்க அந்த டிசிஷன் எடுத்தாங்க. எப்பவுமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவளா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த டிசிஷனை எடுத்ததுனால ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ காரியத்தை அவங்களை குறித்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு அவங்க ஊழியத்துலையும் இருக்கிறாங்க, வர்ஷிப் டீம்ல அவங்க ஒரு பார்ட்டாக இருக்கிறாங்க. ஷி இஸ் அ பார்ட் ஆஃப் த வர்ஷிப் டீம். ஸோ எப்படி ஒரு வந்துக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு போயிட்டு எனக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நிச்சயமா அவங்களோட இருதயத்துல அந்த கார்னர்ல எங்கேயாச்சும் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். என்ன ஏசப்பா நான் பாட்டுக்கு வரேன் போறேன், இங்க எல்லாருமே ஊழியம் செய்யறாங்களா, ஆனால் நான் மட்டும் எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையே ஆண்டவரை செய்யறதுக்குன்னு கண்டிப்பா அந்த ஒரு தாட் வந்து அவங்களோட அந்த ஹார்ட் கார்னர்ல இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்த்தாரு, அவங்க சத்தியத்துக்காக நிக்கிறத பார்த்தாரு. இன்னைக்கு அவங்கள கொண்டு எத்தனை ஆத்துமாக்கள் அவங்கள கொண்டு ஆண்டவர் தொடுறாரு, இத்தனை ஆத்துமாக்கள் தோடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த டிசிஷன் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து அவரை தேடி அவரை தெரிஞ்சு கொண்டு நம்ம வந்து அவரு பின்னால போறோமா, இல்லைன்னா வந்துட்டு அவரை மறுதளிச்சு அந்த இட்டர்னல் டெத்துக்குள்ள நம்ம வந்துட்டு யூதாஸ் மாதிரி நம்ம வந்துட்டு போக போறோமான்ற அந்த டிசிஷன் நம்ம கையில தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இந்த வசனத்தில் உள்ள காரியத்தை குறித்து நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். இப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், அதில் நம்ம பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, த சோசன் ரேஸ். இப்போ த சோசன் ரேஸா இப்போ வந்து நான் வந்து ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நான் வந்து ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன் அப்படின்ற பட்சத்தில் ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு? ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்குற காரியம் அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்கிறது தான். சரிங்களா? இப்போ வசனத்தில் பாருங்க, யோவான் 15 அதிகாரம் 15 வசனம் 16. நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நானே உங்களை ஏற்படுத்தினேன். கிளியரா இருக்கு நம்மளுக்கு மெசேஜிங்க. ஆண்டவர் எதுக்காக நம்மளை ஏற்படுத்தினாரு? நம்ம வந்து போய் கனி கொடுக்கவும்
அந்த கனி நமக்குள்ள நிலைத்து இருக்கவும். கனி கொடுத்துட்டு கனி எனக்குள்ள நிலைக்காம இருக்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தலை. நம்ம கனி கொடுக்கறதுக்கும் அந்த கனி எப்போதுமே நமக்குள்ள நிலைத்து இருக்கிறதுக்காகத்தான் வந்துட்டு அவர் வந்துட்டு நம்மளை ஏற்படுத்தினாரு. அப்ப வசனத்துல தெளிவா வந்துட்டு நம்மளுக்கு சொல்லப்படுது, அவரு வந்துட்டு நம்மளை தேர்ந்தெடுத்தாரு. நம்ம வந்து அவரை சூஸ் பண்ணல. நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன். வெரி கிளியர் கட். நம்ம வந்து சூஸ் பண்ணதுனால வந்துட்டு ஏசப்பா நமக்கு தகப்பனா, ஆண்டவர் வந்துட்டு நமக்கு தகப்பனா இல்லை. அவரு நம்மளை சூஸ் பண்ணதுனால தான் அவருக்கு உண்டான தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததியா நம்ம இருக்கிறோம். இப்ப இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 33வது சங்கீதம் வசனம் 12. அல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆமென். இப்ப அந்த சுதந்திரம்ன்ற வார்த்தைக்கு வந்து நீங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க வச்சுக்கலாம், ஹெரிட்டேஜ்னு வச்சுக்கலாம். அது வந்து நம்ம வந்து சுதந்திரித்து வருது, நம்மளோட ஹெரிட்டேஜ், அது வந்து நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ வந்துட்டு பாருங்க, அது வந்து கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி. அப்ப எதுக்காக அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸா இருக்குது, ஒரு ஹெரிட்டேஜா இருக்குது. அது தாங்க நம்மளோட ஐடென்டிட்டி. வி ஆர் சோசன் ரேஸ். நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. நம்ம வந்து அதுக்காக நம்ம போயிட்டு சண்டை போட அவசியமே கிடையாது. நம்மளோட ஒர்த்தை நம்ம ப்ரூஃப் பண்ண அவசியமே கிடையாது. நம்ம வந்து chosen race. God already said that இது என் people, இது நான் தெரிந்து கொண்ட என்னுடைய group of people. அவர் சொல்லிட்டாரு. அந்த ஐடென்டிட்டியில நம்ம வாழணும். போயிட்டு நம்ம சண்டை போட்டு ப்ரூஃப் பண்றதுக்கு அவசியமே கிடையாது. பிகாஸ் நம்ம ஐடென்டிட்டி கிரைஸ்டுக்குள்ள தான் இருக்குது. இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள், அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஒபீடியண்டா இருக்கிறது, அவரோட கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு ஒபீடியண்டா இருக்கிறது. வசனத்துல பாருங்க, யோவான் 14:15 படிங்க. அல்லேலூயா. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். சொல்லிட்டாரா? கற்பனைகளை கை கொள்ளுங்கள் சொல்லிட்டாரா? இப்போ ஏசு மட்டும் வேணும், ஆனா அவர் கமாண்ட்மெண்ட்ஸே எனக்கு வேண்டாம், அதை என்னால ஃபாலோ பண்ண முடியாது. அவரு சொல்ற வார்த்தைலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, ரொம்ப என்னால அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு அதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே காமெண்ட்ல போட்டுக்கிங்க. அப்போ வந்துட்டு என்னது வசனத்துல வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இங்க வந்துட்டு நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இப்ப எனக்கு வந்து ஏசப்பாவோட இடத்துல இருந்து வந்து எனக்கு வந்துட்டு காடி வேணும், வீடு வேணும், அது வேணும், வேலை வேணும், வெட்டி வேணும், காசு வேணும், எல்லாம் வேணும். எனக்கு உரியது எல்லாம் வந்து எனக்கு வேணும். ஆனா ஆண்டரோட வார்த்தையை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், அவர் சொல்ற கமாண்ட்மெண்ட்ஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், அவரோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணாலும் வாழுவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னா நீ அப்ப எப்படி வந்து நீ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியா இருக்க முடியும்? எப்படி வந்து உன்னோட, ஏன்னா ஆண்டருக்காக அடுத்தடுத்து நான் வரேன், அடுத்து நான் சொல்லுவேன். அப்ப எப்படி வந்து நீ வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியா நீ இருக்க முடியும்? திங்க். அது நம்ம தான் வந்துட்டு நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். மறுபடியும் வந்துட்டு இதே இடத்துல நான் திரும்பியும் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். ரெவரண்ட் டாக்டர் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், காது லோன்னு கேட்க கடவான். உண்மையாகவே யாருக்கு ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டிருக்குதோ அவங்க மட்டும்தான் சிந்திச்சு பார்ப்பாங்க. நிச்சயமாக வந்து ஓகே நான் மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் காதுகள் அடைக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக வந்துட்டு இதை கேட்டாலும் கூட வந்துட்டு 10 11 அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்ததான் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு படிக்கிறேன், அப்போஸ்தலர் 5:23-29 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்குது. ரொம்ப தெளிவா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு
வசனம் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே தெரிப்படுத்தி இருக்கிறது என்னன்னாக்கா வந்துட்டு மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதே பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்குது. அது வந்துட்டு நல்லது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது வந்து நல்லது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது வந்துட்டு இட்ஸ் என்கரேஜ் ஃபார் யூ டு ஃபாலோ அப்படிலாம் சொல்லப்படலை. அது வந்து அவசியமாக இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு வசனம் நம்ம சொல்லுது. அப்போ அவசியமாக இருக்குதுன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா we must obey God rather than man. we மஸ்ட்ன்ற வார்த்தையை நீங்கள் போய் கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள், அதோட அர்த்தம் எப்படின்ற. அவசியமாக இருக்குதுன்னா அது வந்து கட்டாயமாக இருக்குது, அது வந்து ஒரு நெசசிட்டி, அது வந்து ஒரு தேவையாக இருக்குது. நீங்கள் வந்து அதை பின்பற்றலைன்னா அதோட விளைவுகள் மோசமாக இருக்கும், அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ ரெண்டாவதாக வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இந்த ராயல் பிரீஸ்ட்ஹுட் இதை குறித்து நான் கொஞ்சம் விலாவரியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 61:6 அது படிங்களேன். ஹல்லேலூயா. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஆமீன். ஆமீன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு போதுமானது. அந்த வசனத்துல நீங்க பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்றும் உங்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்றும் அழைக்கப்படுவீர்கள். ஓகேங்களா? ஏசாயா 61:6 அதில் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப தெளிவாக வந்து, அது ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஆண்டரோட வார்த்தை. அந்த இடத்துல வந்து ப்ராஃபட் ஐசாயா நமக்கு அதை வந்து எழுதியிருக்கிறாரு. யூ வில் பி கால்ட் ப்ரீஸ்ட் ஆஃப் த லார்ட் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் அவர் காட். அப்போது அந்த ராயல்ட்டின்னு சொல்லும்பொழுது அந்த ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீகமான ஆசாரியர்கள். இப்போது அது வந்துட்டு வசனத்தை நம்ம படிக்கிறோம், ஆனால் இதெல்லாம் என்ன அர்த்தம் ஒரு டைம்லாம் நம்மளுக்கு வந்துட்டு அதெல்லாம் விளங்காது. உண்மையாகவே அதை உட்காந்து நம்ம வந்து ஆவியான ஒரு இடத்துல கேட்கும்பொழுது தான் அந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பாரு. இப்போது அந்த ராயல் பிரீஸ்ட்ஹுட் சொல்லும் போது ராயல்ட்டி வந்துட்டு அது வந்து ஒரு கிங் சம்மந்தப்பட்டது. ராயல்ட்டி ராஜரீகம்னா வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு ராஜாவு குறித்தான காரியங்கள். அப்போது அந்த ஒரு ராயலான பிலாங்கிங் நம்ம எல்லாம் வந்துட்டு, ஏன்னா ஏசப்பா ஆண்டவர் வந்துட்டு நம்மளுடைய தேவன் வந்துட்டு அவர் வந்து ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ். எல்லா கிங்குக்கும் அவர் தான் கிங்கு. அப்போ ராஜாதி ராஜா. அப்போ அந்த ராஜா இடத்துக்கு அவருக்கு வந்துட்டு சொந்தமான ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். வி ஆர் த பிலாங்கிங் ஆஃப் த கிங். அதுதான் வந்து அந்த ராயல்ட்டி. அந்த ராயல் பிரீஸ்ட்ஹுட் சொல்லும் போது, பிரீஸ்ட்ஹுட்டுக்கு நான் வரேன் இப்போ வந்து ராயல். ஸோ அந்த ராயல் சொல்லும் போது வந்து அந்த ராயல்ட்டி அதுதான் அந்த ராஜரீகம். அப்படிப்பட்ட ஒரு ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் நினைச்சு அப்படி சொடுக்கு போட்டா எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஆண்டவர், அவ்வளோ பெரிய தேவன், அவரு எல்லா ராஜாக்கும் ராஜாவா இருக்கிறார். அந்த தேவனுக்கு சொந்தமான ஜனங்களா இருக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராயல் பீப்புள் நம்மலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அடுத்ததா வந்து அந்த பிரீஸ்ட்ஹுட், ஆசாரியர்கள், அந்த ராஜரீகமான அந்த ஆசாரிய கூட்டம்னு சொல்றாருல. இப்ப வந்து அந்த ஆசாரியரை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப பிரீஸ்ட்ஹுட் என்னாக்கா வந்து, எதுக்கு அந்த பிரீஸ்ட்ஹுட், எதுக்காக ஆண்டவர் வந்து நம்மள வந்து ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னு எதுக்கு வந்து ஆண்டவர் நம்மள சொல்றாரு, அழைக்கிறாரு, தெரிப்படுத்துறாருன்னா, அந்த பிரீஸ்ட்ஹுட்னாலே வந்துட்டு எப்படின்னாக்கா வந்துட்டு அந்த காலத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து டெபர்னக்கிள் வந்துட்டு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? நீங்க போயிட்டு நீங்க ஃபுல்லா படிங்க. எபிரேயர் சாப்டர் 9 verse 1லேருந்து 14 வரைக்கும். இது வந்து நீங்க வந்து பவுல் வந்து இங்க வந்து சம்மரைஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஹீப்ரூ வந்துட்டு பவுல் தான் எழுதினாருன்னு ஆவியானவர் தெரிப்படுத்திட்டாரு. டாக்டர் போனவைக்கு சொல்லிட்டாங்க உங்களுக்கு. ஸோ கன்ஃபார்மாக இப்போ வந்து பால் வந்து அந்த இடத்துல வந்து ஆவியானவர் வெளிப்படுத்தி அவர் வந்து அழகாக அதை சம்மரைஸ் பண்ணி எழுதிட்டாரு. ஹீப்ரூ சாப்டர் 9 verse 1லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் போய் படிங்க, வீட்டில் போய் படிங்க. அட் த சேம் டைம் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக அந்த டெபர்னக்கிள் குறித்த காரியங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் வந்து
யாத்ராகமம் சாப்டர் 25லேருந்து 30 வரைக்கும் இப்போ படிங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ என்னென்னா வந்து இந்த ப்ரீஸ்டுட், இந்த ஆசாரியருக்குத்தான காரியங்கள். இப்போ இந்த டெபர்னக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அது வந்து அந்த வந்து பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அடுத்ததாக தான் வந்துட்டு அந்த பரிசுத்த ஸ்தலம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே, மின்னுக்கு பரிசுத்த ஸ்தலம், அடுத்ததாக தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். ஸோ இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டு ஆசாரியர்கள், அதாவது இந்த நார்மல் பிரீஸ்துங்க தான் வந்து ஆசாரிகள் மட்டும்தான் வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருமே நுழைய முடியாது. அந்த இடத்துக்குள்ள வந்து பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வந்து அங்கே அக்சஸ் பண்ண முடியும், உள்ளுக்கு கூற முடியும். அப்போது அவரு கூட வந்துட்டு சும்மா சாதாரணமாக இஷ்டப்பட்டக்குள்ளெல்லாம் வந்து உள்ளுக்கு நுழைய முடியாது. தெரியுங்களா? வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் வந்துட்டு, ஒரே ஒரு தடவை தான் அவரால் வந்து உள்ளுக்கு நுழைய முடியும். அது கூட அவர் வந்து அந்த செம்மறி ஆடு ரத்தத்தை வந்துட்டு அவரை எடுத்து அதை வந்து அவரை சங்க்டிஃபை பண்ணி அந்த ஜனங்களோட பாவத்தெல்லாம் சங்க்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து அதுக்குள்ளே நுழைய முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த லா, அந்த டைமில் இருந்த லா. ஆனால் நீங்கள் பாருங்கள், இயேசு வந்துட்டு எப்போ வந்து நமக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியானவர், அவர் தான் நமக்கு ஆட்டுக்குட்டியானவர், அவர் அடிக்கப்பட்டு அவரோட ரத்தத்தினால வந்துட்டு நம்மளை வந்துட்டு அவர் மீட்டு கொண்டாரோ, அன்னைக்கு அவர் அந்த இறக்குற தருணம் அந்த திரை கிழிக்கப்பட்டது. அந்த டெம்பிளில் அந்த வேல் வந்து கிழிக்கப்பட்டது. அது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்து அது வந்துட்டு நம்மளுக்கு அது வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்னாக்கா வந்துட்டு அது உண்மையான அந்த டெம்பிளில் அந்த வேல் கிழிக்கப்பட்டது வந்துட்டு மனுஷனால கிழிக்கப்படலை, எந்த ஒரு நேச்சர் ஃபார்ஸ்னால கிழிக்கப்படலை. அது வந்து பிதாவானவர் அங்கேருந்து அதை வந்து அவரு டர்ன் பண்ணார். ஏன்னு கேட்டால் த மோமெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டைட் ஃபார் அஸ், அந்த ரத்தம் அந்த பூமியில் சிந்தின அந்த நொடி நமக்கு பாவ மன்னிப்பு, நமக்கு வந்து we are cleansed. அந்த கிளைன்ஸ் பண்ண பிறகு தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த பிதா இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு வந்து டைரக்ட் அக்சஸ். அதுதான் அந்த வேல் வந்து கிழிக்கப்பட்டது. ஸோ நம்மளுக்கு டைரக்ட் அக்சஸ், பிதாவின் இடத்துல டைரக்ட் அக்சஸ். அந்த பிரதான ஆசாரியர் எப்படி வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையிறாரோ அந்த மாதிரி அந்த ரத்தம் தான் வந்து இயேசுவோட ரத்தம். நமக்கு அவரு சிந்தன அந்த ரத்தத்தினால நமக்கு அந்த மீட்பு உண்டாகி நமக்கு ஆண்டவர் வந்து டைரக்ட் அக்சஸ் வந்துட்டு கொடுத்தாரு. அதுதான் வந்து நம்ம எல்லாம் ஆசாரியர்களா இருக்கிறோம். டைரக்டா அவர்கிட்ட நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுடைய ஜெபம் அவர் கேட்குறாரு, நம்மளுடைய ஆராதனை அவர் கேட்குறாரு, நம்மளுடைய புலம்பல்கள் அவர் கேட்குறாரு. முன்னாடிலாம் வந்து இதெல்லாம் நடந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இது எல்லாம் எதனால நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம், அந்த ஒருத்தர்னால தான் வந்துட்டு இது எல்லாமே நடந்துச்சு. இப்போ இந்த இடத்துல கூட வந்துட்டு நான் வந்து ரெவரண்ட் டாக்டரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட சாட்சி எப்படிப்பட்ட சாட்சின்ட்டுன்னு. எப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் அவங்க கடந்து வந்து அவங்கள வந்து ஆண்டவர் வந்து அந்த ஊழியக்காரராக தெரிந்து கொண்டு ஆண்டவர் வந்துட்டு அவருடைய மினிஸ்டராக வந்துட்டு நிற்க வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த ராயல்ட்டி, அந்த ப்ரீஸ்ட்ஹுட், அதனால தான் அந்த டைரக்ட் அக்சஸ் டு காட் ஆண்டவர்கிட்ட அவங்க வந்து அந்த சஞ்சரிக்கிற பொழுது எதெல்லாம் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ, ஆண்டவர் வந்து அவங்க இடத்துல பேசுகிறாங்களோ, எல்லா காரியத்தையும் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு யாருக்கு எது சொல்லணுமோ அதை அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னு கேட்டால் இது வந்து ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்கிற காரியங்கள். ஸோ அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அதை கேட்க மனதில்லாத ஜனங்கள் அதை மறுதளிச்சுட்டு அவங்க மேலேயே பழிகளை தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. இன்னைக்கு நாட்கள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இது தான் வந்து கடைசி காலம். ஸோ எல்லாரும் முழிச்சிக்கிங்க, பி விஜிலன்ட், முழிச்சிக்கிங்க. நிறைய காரியம் நம்மளை சுற்றி நடக்குது. கண்ணை திறந்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆவியில பார்க்க ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த அந்த மனக்கண்களை, அந்த ஆவியின் கண்களை வந்து ஆவியானவர் திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. சரிங்களா? அப்போ இதுதான் வந்துட்டு இந்த ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்.
அப்போ அவருக்கு உரிய அந்த ஒரு ஊழியர்களா அவருக்கு வந்துட்டு சர்வ் பண்ணக்கூடிய அந்த சர்வன்ட் ஆஃப் காடா அவரோட வார்த்தையை சொல்லத்தக்க ஆண்டவர் வந்துட்டு நம்மளை வந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் சிஸ்டர் லட்சுமி, இப்போ நம்மெல்லாம் ஸ்க்ரீன் முன்னுக்கு இருந்து நம்ம வந்து ஆண்டரோட வார்த்தையை சொல்றோம்னா அவங்க ஸ்க்ரீன் பின்னாடி இருந்து ஆண்டரோட வார்த்தையை சொல்றதுக்கு ஆண்டவர் அவங்கள வந்துட்டு தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. எல்லாருமே நான் முன்னுக்கு நின்று தான் சொல்லணும் அப்படின்னா அப்போ பின்னாடி இருந்து யார் சொல்லுவா? அப்படித்தானே. ஸோ எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு காரியத்துக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே நான் தான் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா அப்போ பின்னாடி இருந்து ஸ்லைட்டு போடுறதோ இல்லை மியூசிக் வாசிக்கிறதோ இல்லை பாட்டு எடுத்து போடுறதோ இதெல்லாம் யார் செய்வாங்க? இல்லை கை தட்டுறது இதெல்லாம் யார் செய்வா? எல்லாருமே முன்னுக்கு இருந்து நான் பாடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாக்கா அது முடியாது. அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பர்பஸ். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு சரீரமாக அந்த சரீரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு அங்கமாக இருக்கிறோம், அந்த ஒரு பாட்டாக இருக்கிறோம். அப்போ எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அந்த ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு தான். சரிங்களா? அந்த சொன்ன காரியம் தான். பட் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு வந்துட்டு வசனத்தை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். அந்த வசனத்தை வந்து எபிரேயர் 9:8, எபிரேயர் 9:13-14, 1 யோவான் சாப்டர் 1 யோவான் அதிகாரம் 1:7 இதெல்லாமே நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? அப்போ அடுத்ததாக வந்துட்டு ஹோலி நேஷன் அடுத்ததாக வந்துட்டு பரிசுத்த ஜாதி. இப்போ அந்த பரிசுத்த ஜாதின்னு சொல்லும் பொழுது ஒரு வசனம் 28 உபாகமம் 28 வசனம் 1-2 படிங்களேன். ஹல்லேலூயா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமீன். ஆமீன். ஸோ அந்த பிளெஸிங் எல்லாம் என்னன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க அந்த உபாகமத்தில். நீங்கள் அதை வீட்டில் போயிட்டு நீங்கள் அதை கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுக்கிங்க. பட் இப்போ நான் சொல்ல வர காரியம் மெயினாக வந்துட்டு இப்போ அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது தான். நம்ம வந்து ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து கேட்கும் பொழுது தான் அவருக்குன்னு தெரிந்து எடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஜாதியாக அந்த ஓகே அது அவர் வந்து he will set us above all nations on the earth. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் காட்டிலும் வந்துட்டு நம்மளை வந்து அவர் வந்து அந்த ஸ்பெஷலாக அந்த ஒரு பரிசுத்த ஜாதியாக வந்துட்டு அவர் வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. எப்போ அவருடைய வார்த்தையை நம்ம வந்து செவி கொடுத்து கேட்கும் போது தான். சரிங்களா? ஸோ அதை தான் முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த ஆண்டரோட வார்த்தையை அந்த கீழ்ப்படிதல் அந்த கமாண்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு பின்பற்றுறது இது வந்து ரொம்ப அவசியமானது. ஓகேங்களா? அப்போ அடுத்ததாக இப்போ இந்த ஹோலி நேஷன் சொல்லும் பொழுது நம்ம வந்துட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்கும் ஆண்டவர் வந்துட்டு இப்போ நம்ம அட் டைம்ஸ் நம்மளும் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம ஃபால் பண்ணால் கூட நம்மளோட இருதயத்தை எப்பவுமே வந்து ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்ம வந்து எப்போதுமே அவர்கிட்ட கேட்கணும். சேம் டைம் வந்து அந்த பரிசுத்தப்படுத்துகிற அந்த கிளென்சிங் அந்த பியூரிஃபை பண்ணுறதை வந்துட்டு ஆண்டவர் செய்வார், நிச்சயமாக செய்வார். அவருக்குன்னு அவர் வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டாருன்னா செட் அப்பார்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் செய்வார். நீ என்னத்தான் நீ வந்துட்டு குட்டிச்சவராக போனோன்னு நினச்சாலும் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஆண்டவர் தான் உன்னை அடி கொடுத்து உட்கார வச்சு அவரெல்லாம் எப்படி மோல்ட் பண்ணுமோ எல்லாம் பண்ணி அவரோட ஊழியத்துக்கு அவர் யூஸ் பண்ண அவர் போயிட்டே செஞ்சுட்டே இருப்பார். புரியுதுங்களா? ஸோ அந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஆண்டவர் வந்து நம்மளை வந்து தனியாக செட் அப்பார்ட் பண்ணி தான் வச்சுருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், ஓ இவ்வளோ விஷயம் இருக்குது, நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ காரியம் இருக்குது, நான் வந்துட்டு எனக்கு இப்போ தான் சிறு வயசு, நான் ஐம் ஸ்டில் அ டீனேஜ், ஐ கேன் என்ஜாய் மை லைஃப் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. பிகாஸ் யூ ஆர் அ சோசன் ரேஸ். உனக்கு நீ வந்து ஒரு ஹோலி நேஷன் ஆண்டவர் சொல்லிட்டாரு தெளிவாக வசனத்தில் நம்ம பார்த்தோம்.
நம்ம வந்து ஆண்டரை சூஸ் பண்ணல, அவர் தான் நம்மளை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் சூஸ் பண்ணாருன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நம்ம செய்யணும். அது கட்டாயமா நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுல வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷனே கிடையாது, தெரியுங்களா? we have to follow, it's a must. அதுதான் அவருடைய வார்த்தையை ஒபே பண்றது, இட்ஸ் அ மஸ்ட். அப்போ ஹோலி லைஃப்பை நம்ம வாழணும்னா உலகத்துல யார் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா அதே மாதிரி நம்ம வாழ முடியாது. நம்ம வந்து எப்படி சொல்றது, அது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை தரமும் சரி, நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைலும் சரி, அது வந்து காட்டை தான் ரிசம்பிள் பண்ணணும். வேற வழியே இல்லை நம்மளுக்கு, அது ஒன்று தான் நம்மளுக்கு, வேற வழியே இல்லை. ஸோ வி ஹாவ் டு ரிசம்பிள் அந்த அந்த ஆண்டவரோட வழிகள். எப்படி பார்த்த கையோட சொல்லணும் ஒருத்தவங்க, ஓ கிறிஸ்தவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்களோ, அப்படி சொல்ற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளும் போது தான் நம்ம வந்து சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்றோம்னு அர்த்தம். ஏன்னா வந்து படிக்க தெரிகிறவங்க பைபிள் படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க, பார்க்க முடிகிறவங்க இந்த மாதிரி வார்த்தை வசனம் வீடியோ எல்லாம் பார்த்து கேட்டு ஆடியோலாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாதவங்க தெரியாதவங்க எப்படி வந்துட்டு அதை தெரிஞ்சுக்குவாங்கன்னா நம்மளோட செயல்பாடுகளில் தான் வந்து, ஓ இயேசு இருந்தால் இப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வேற வழியே இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் சரி, அது வந்துட்டு ஒரு 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 பியூரிஃபைடான லைஃபு. எப்பவுமே அந்த பியூரிஃபிகேஷனுக்காக நம்ம ஆண்டுகிட்ட தினம் தினம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், அனுதினமும். அப்போ அந்த பரிசுத்தமாக வாழ்கிற அந்த வாழ்க்கை, அந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அது வந்து ஆல்வேஸ் வந்து ஆண்டவரை ரிசம்பிள் பண்ணக்கூடியதாக தான் இருக்கணும்னு தவிர உலகத்தை காட்டுற மாதிரி நம்ம வாழக்கூடாது, சரிங்களா? ஜஸ்ட் அதுக்கு உண்டான வசனங்கள் வந்துட்டு மத்தேயு 5:8, அப்புறம் எசேக்கியேல் 36 வசனம் 25லேருந்து 27, சங்கீதம் 51 10வது வசனம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கிங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம்னால நான் அதெல்லாம் வந்துட்டு இங்கே படிக்கல. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு காட்ஸ் ஸ்பெஷல் பொசஷன் ட்ரெஷர். இந்த அந்த வசனத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காரியம் வந்து அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9 முதல்ல நம்ம படித்தோம்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அந்த 4வது கேட்டகரி தான் இப்போ நான் பேசவிருக்கிறேன். அப்போ அந்த காட் ஸ்பெஷல் பொசஷன், அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்ற அந்த வசனம் வந்து நீங்கள் சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், காட்ஸ் ஸ்பெஷல் ட்ரெஷர். ட்ரெஷர்னா வந்து அப்படியே 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 பெரிய பொண்ணு, அப்படியே வைடூரியம், டைமண்டு அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை பார்த்து சொல்கிறாரு, அவரோட ஸ்பெஷல் ட்ரெஷர் நம்ம எப்படி. அப்போ நம்ம ஸ்பெஷல் ட்ரெஷர் மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எக்ஸோடஸ் 19 verse 5-6, யாத்ராகமம் 19வது அதிகாரம் வசனம் 5-6. இது ஷார்ட்டா நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தராயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது வார்த்தைகள் என்றார். ஆமென். ஆமென். ஸோ அந்த வசனம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து இப்போ இந்த 1 பேதுரு 2:9 வந்துட்டு அந்த வசனம் வந்து இட்ஸ் அ ரீஅஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸோடஸ் 19 verse 5-6. ஸோ அதே தான் வந்து அங்கேயும் வந்துட்டு சொல்லப்படுது. யாத்ராகமத்திலையும் வந்து அதே தான் வந்து அதே வசனம் தான், அதே வார்த்தை தான் சொல்லப்படுது. அந்த அந்த ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் அந்த பரிசுத்த ஜாதியாகவும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியுமா நம்ம வந்து இருக்கிறோம்.
அது வந்து அவருக்கு உரிய சம்பந்தர்களா இருக்கணும்னு அந்த வசனத்துல வரும். அதுதான் அந்த அந்த ட்ரெஷர். ஓகேங்களா, நம்ம வந்து காடோட ஸ்பெஷல் ட்ரெஷரா இருக்கிறோம். அப்போ எதுக்காக வந்துட்டு அவர் நம்மளை தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட அங்கீகாரங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த 1 பேதுரு 2:9 நான் சொன்னது போலதான் நம்ம எல்லாரையும் அவரை தேர்ந்தெடுத்து அவர் வச்சிருக்கிற ஒரே காரணம் வந்துட்டு அவருடைய நாமத்தை நம்ம பறைசாற்றுறதுக்கு தான், அவருடைய துதியை நம்ம சொல்றதுக்கு தான். இயேசு எவ்வளோ நல்லவர், அவருடைய வார்த்தையை சொல்றதுக்காகத்தான் வந்துட்டு அவருக்குன்னு அவர் வந்து நம்மளை வந்து தெரிந்து கொண்டு அவருக்குன்ற வந்து ஒரு செட் அப்பார்ட் பண்ண ஒரு 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 நேஷன். அப்படியே அது வந்துட்டு ஒரு ஒரு பரிசுத்தமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி அவர் வந்து நடத்துறாரு. நம்ம டாக்டர் சொன்னாங்கல்ல, பரிசுத்த கொலைச்சல் எங்க உண்டாகுதோ அந்த இடத்துல ஆண்டர் வைக்க மாட்டாரு, தூக்கிடுவாரு. பிகாஸ் we are set apart. நம்ம வந்து ஒரு ஹோலி நேஷன், அவருக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, we are chosen race. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு ஒரு 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 சலசலப்பான இடத்துலலாம் ஆண்டர் வைக்கவே மாட்டாரு. த மோமெண்ட் ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா டப்புன்னு தூக்கிட்டு வந்து அப்படியே செட் அப்பார்ட் பண்ணிடுவாரு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா விளங்கிக்கணும். இந்த வசனம் வந்துட்டு பாருங்க, ஏசாயா 43:21 இது படிங்க. இது வந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மள வந்து இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த வசனத்துல அதுதான் இருக்கு. தெளிவா ஆண்டவர் வந்துட்டு வசனத்துல நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு என்ன காரணம், எதுக்காக அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு, எல்லாமே சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம வந்துட்டு அந்த chosen one-ஆ இருக்க நம்ம விரும்புகிறோமா இல்லையா? do I want to be the chosen one? அந்த டிசிஷனு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு உரிய வசனத்தை வந்து நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த எபேசியர் 5:8, அப்போஸ்தலர் 26:18. அல்லேலூயா. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமீன். ஆமீன். ஸோ சாத்தானுடைய அந்த தந்திரங்களிலிருந்து நம்ம விடுபட்டு அந்த அந்தகாரத்துலேருந்து அந்த இருள்லேருந்து நம்ம வந்து விடுபட்டு அங்கேருந்து வெளியே வந்து நம்ம வந்து அந்த ஆச்சரியமான ஒளி வந்துட்டு நம்ம ஆண்டவர் தான், தேவன் இடத்துல தான். ஸோ அது வந்துட்டு வேற யாரும் அந்த ஒளி கிடையாது. த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அவர் தான். சரிங்களா? ஸோ அவர் இடத்துக்கு நம்ம வந்து சேர்றதுக்காக தான் வந்துட்டு நம்மளை வந்து அவர் தெரிஞ்சு கொண்டு இப்போ அவரோட துதியை சொல்ல அவர் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படின்னா அந்த டார்க்னஸ்லேருந்து நம்ம அந்த லைட்க்கு வரும்பொழுது நமக்குள்ளே எவ்வளோ ஜாய் இருக்கும். அந்த ஜாயோட தான் நம்ம வந்துட்டு அவரை வந்து துதித்து அவரோட ப்ரேஸை வந்து நம்ம வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்காக தான் நம்மளை வந்து அவர் வந்து தெரிஞ்சு கொண்ட அந்த காரணம், அதோட முக்கிய காரணம். ஜான் 12:46. ஹல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆமீன். ஆமீன். இயேசு சொன்ன வார்த்தை தான், நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன், த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அவர் தான், அவர் இடத்துல தான் வந்து அந்த டார்க்னஸே கிடையாது. ஏன்னா அவர் லைட்னால. சரிங்களா? ஸோ அந்த டார்க்னஸ்லேருந்து நம்ம விடுபட்டு அந்த லைட்டுக்கு வரும் பொழுது அது எவ்வளோ ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு தருணம். அந்த தருணத்தை நம்ம வந்துட்டு அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது தான் அந்த என்ன சொல்கிறது, இயேசு எவ்வளோ நல்லவருன்றதை வந்து நம்ம வந்து ருசிச்சு பார்க்குற அந்த காரியம் அந்த வந்துட்டு நம்மளுக்கு அது புரியும். ஸோ இப்போ இது எல்லாமே நான் பேசின காரியங்கள் எல்லாமே வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்து அதை அடைய முடியும், நம்ம வந்துட்டு அதை செய்ய முடியும், அதுக்கு ஏற்ப நம்ம நடக்க முடியும்னாக்கா வந்துட்டு ஒரே விஷயம்தான், அவர் மேலே நம்ம விசுவாசமாக பற்றி கொண்டு அவரை நம்ம வந்துட்டு நம்பி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாமே வந்துட்டு சாத்தியமாகும். இப்போ வசனம் வந்துட்டு தெளிவாக நம்மளுக்கு சொல்லுது. மத்திய 22:14 அழைக்கப்பட்டவர்கள் ஏராளம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். For many are called but few are chosen. So again the same thing.
அந்த கால் ஆண்டரோட அந்த காலிங்க்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம். அன்னைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்படின்னு தானே சொன்னார். ஸோ அந்த சரீரத்தை வந்து அவர் வந்து ஆலயமாக வச்சிருந்ததுனால தான் அன்னைக்கு அவரை கொண்டு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய முடிஞ்சுது. இப்போ அந்த சரீரத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு கல்லறையாக வச்சிருந்தாருன்னா நிச்சயமாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு எந்த கிரியமே இருந்திருக்காது. ஸோ இன்னைக்கு நம்மளும் வந்து அந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல் நம்ம இருக்க போகிறோமா, இல்லை அந்த நம்மளோட சரீரத்தை வந்து நம்ம வந்துட்டு ஆலயமாக வச்சுருக்க போகிறோமா, நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து உயிர்த்த இயேசுவை நம்ம வந்து கொண்டு செல்ல போகிறோமா, இல்லை நம்ம வந்து அந்த மரித்த இயேசுவை வந்து நம்மக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வாழ போகிறோமா அப்படின்ற காரியம். இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் நான் வந்து இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சின்னதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ உண்மையாக இருக்கிறோன்றத ஆண்டவர் பார்ப்பார். இப்போ அதில் நம்ம எவ்வளோ உண்மையாக நம்ம அந்த ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அதில் நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ அதை பார்த்து தான் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்துட்டு பெரிய காரியங்களை அவர் நமக்கு நம்பி கொடுப்பார். இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ சூழ்நிலையிலலாம் வந்துட்டு எங்களெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பெருசாக எதுவும் வந்துட்டு ஒரு ஊழியத்தை யாருமே கொடுத்தது கிடையாது. எல்லாம் வந்து அப்படியே அவங்களோட தேவைக்காக ஊழியத்தின் பேரில் வந்துட்டு எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டது தான் உண்டு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் செய்யும் போது கூட வந்து நாங்கள் வந்து எதுவுமே வந்து மனுஷருக்காக வந்துட்டு நாங்கள் வந்து செய்யவே கிடையாது. நாங்கள் செஞ்சது வந்துட்டு ஆண்டவருக்காக மட்டும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து அத்தனை வருஷமாக நாங்கள் வந்துட்டு எவ்வளோ காரியத்தில் எவ்வளோ பாடுபட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா அன்னைக்கு நாங்கள் ஓடின அந்த ஓட்டத்துக்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் வந்து எங்களுக்குன்னு வந்துட்டு இந்த ஊழியத்தில் ஒரு பங்கா, இந்த நித்திய ஜீவன் ஊழியத்தில் வந்துட்டு எங்களை ஒரு பங்கா அவர் வந்து தெரிந்து கொண்டு எங்களையும் வந்துட்டு அங்கீகரித்து ஆண்டவர் வந்துட்டு அவருடைய ஊழியத்தை செய்ய அவருடைய வசனத்தில் சொல்கிறது போல் அந்த மினிஸ்டராக எங்களை வந்து தேர்ந்தெடுத்து அவருடைய சர்வெண்ட்டாக அவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறத அந்த அந்த நினைக்கும் பொழுதே வந்துட்டு அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல இயேசுவாக இருக்கிறார், எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறாரு அப்படின்னு அதை நினைக்கும் போது உள்ளம் அப்படியே எனக்கு அப்படியே நெகிழ வச்சுட்டாரு ஆண்டவர் உண்மையாகவே. ஸோ அதுதான் ஒன்று. அந்த சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கிற விஷயம் வந்து வசனத்தில் இருக்குது. லூக்கா 16:10. இது நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இது வசனத்தை நான் சரியாக சொல்கிறேன். லூக்கா 16:10. ஸோ அதில் போய் இங்கே படித்து பாருங்கள். அந்த சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்துட்டு நம்மளை நம்பி அந்த பெரிய காரியத்தை கொடுக்குறாரு. ஆனால் பெரிய காரியத்தை கொடுத்துட்டாரு சொல்லிட்டு அப்படியே பெருசாக நம்ம வந்து அப்படியே ப்ரைடோட இருக்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த இருதயத்தை பார்க்குறாரு. அவருக்கு நல்லா தெரியும், நான் இந்த பிள்ளைக்கிட்ட இந்த பையன்கிட்ட நான் என் மகன்கிட்ட நான் கொடுத்தா என் மகன் இதை வந்துட்டு சரியாக அதை செய்வான்ட்டுன்னு அவருக்கு வந்துட்டு அது வந்துட்டு செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஸோ அந்த கடைசி பரியந்தம் வரைக்கும் வந்துட்டு அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது தான் முக்கியம். ஏன்னா இதைத்தான் வந்துட்டு நான் கடைசியாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்துட்டு பாதியோடு விட்டுட்டு போகிறதோ, பாதியில் நம்ம வந்துட்டு கண்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு மறுதடிச்சு போகிறதோ, இதை வந்து ஆண்டவர் வந்துட்டு பெருசாக விரும்புகிற காரியம் கிடையாது. அவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். அவர் நம்பி கொடுக்குறாருல, அவர் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் அதை வந்து அந்த கடைசி பரியந்தம் வரைக்கும் நம்ம வந்து அதை வந்துட்டு அந்த ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கிறதுல தான் வந்துட்டு நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும். ஸோ இன்னைக்கு நான் பேசின காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்கிட்ட பேசின அந்த காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுது. ஸோ அகெயின் டிசிஷன் இஸ் யோர்ஸ். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் நான் இருக்க போகிறேன்னா இல்லை நான் வந்து ஒரு காலத்தில் இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோமா? ஸோ த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஐ வில் பி த சோசன் ஒன்னு அந்த அந்த ஃபர்மாக வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு 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 என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நிச்சயமாக நீங்கள்லாம் வரணும். அதை ஆண்டர் இடத்துல கேளுங்க. கண்டிப்பாக வந்துட்டு போல்டாக ஆண்டருக்காக வைராகியமாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லத்தக்க ஆண்டர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆண்டர் இடத்துல நான் கேட்டுக்கிறேன். நம்ம அனைவரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு சொல்லுவோம்.
நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த நாளில் அப்பா பேசின காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா தேவனே அது ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீர் பேசின கிருபைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் நாங்கள் கேட்ட வார்த்தையின் படியே ராஜா கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ஆண்டவரே ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே அப்பா தேவன் அந்த சந்ததியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா எதெல்லாம் எங்களை குறித்து செய்ய நீ நினைத்திருக்கிறீரோ அப்பா அதே ஆண்டவரே நாங்கள் பின்பற்றத்தக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே இன்னுமா எங்களுக்கு அந்த ஞானத்தை தந்து அப்பா நீர் எங்களை நடத்த வேண்டும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஆண்டவரே இந்த ஜெபங்களை கேட்டு ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல அருமையான மெசேஜ்மா. தேவ ஆவியானவர் அழகா உங்களை வந்து பேச வச்சிருக்கிறாரு. இவ்வளோ தைரியமா இவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு சென்டென்ஸ்ல ரொம்ப அப்படியே தடமாட்டம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல தான் அபிஷேகம் எனக்கு கிடைச்சது. அவர் இந்த இடத்துல அப்படியே வந்து நிற்கிறாரு. 2019 செப்டம்பர் 17 3 மணி 3 AM இந்த இடத்துல நிற்கிற தேவன் பற்றி நிறைய மெசேஜில் நான் வந்து பேசியிருப்பேன். இன்னைக்கு பாஸ்டர் மர்லின் சொன்னது என்னன்னாக்கா இதே இடத்துல இப்போ நான் நிற்க போகிறேன், எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது பாஸ்டர்னாங்க, டாக்டர்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் நின்ன இடத்துல நீங்கள் நிற்கிறேன்னா எவ்வளோ பெரிய பாக்கியமா அவர் நடத்துவார் அப்படின்னு நான் தெரியப்படுத்தினேன். நல்லா தெளிவாக இருந்தது மெசேஜ். அவர் மட்டும்தான் நம்மளை வந்து தெரிந்து கொள்ள முடியும், அவர் மட்டும்தான் நம்மளை சூஸ் பண்ண முடியும். அவருக்கு நம்ம கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருந்து அவரோட ஊழியத்தை நம்ம வந்து செய்யணும். கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறத பார்த்து பெருசான விஷயங்கள் நம்மளுக்கு கொடுப்பாரு. அந்த பெருசான விஷயத்துல கொடுத்தக்குள்ள நம்மளுக்கு பெருமை வரக்கூடாது. அவருக்கு ஏற்றபடி நம்ம வந்து அவருக்கு விருப்பத்தின்படி சித்தத்தின்படி மனசுல இடம் பிடிச்சி நம்ம நடக்கணும். நடக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா வாக்குத்தத்த பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த ஆசாரியர்களாக நம்ம எல்லாருமே ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். NJPH ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கே வந்து பிரசங்க பண்ணாதான் மட்டும் கிடையாது. என்னென்ன காரியங்கள் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, போன வாரம் நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காரியங்கள் பண்றதுக்குள்ள அத்தனை பேரும் அவர் வந்து அழைத்தவர். ஸோ அழைத்து நம்மளுக்கு ஊழியத்தை கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஸோ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஆசாரியர்கள். ஸோ அந்த ஆசாரியர்கள் வந்து எப்படி வந்து நம்ம காமிக்க முடியும்? நம்மளோட நல்லா சொன்னாங்க, சிலர் படித்து வந்து பார்ப்பாங்க, கேட்டு பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தக்குள்ளவே அவங்களோட தோற்றத்தை பார்த்தக்குள்ளவே உணர முடியும். இது எல்லாம் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளோட எந்த விஷயமாகட்டும், நம்மளோட திட்டங்கள், எண்ணங்கள், காரியங்கள், செயல்கள், நோக்கங்கள், குணங்கள், ஸ்வபாவங்கள், பார்வை, பேச்சு அவரையே ஞாபகப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்போ எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்? நம்மளோட வார்த்தைகள் மூலமா, நம்மளோட நடவடிக்கை மூலமாகவே நம்ம இயேசு யாருன்றது நம்ம வந்து காமிக்கணும், அவரை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதே நேரத்தில் வந்து பேசுந்தே நம்ம வந்து பேசிட்டு இருக்காதபடி நம்ம தேவன் அடுத்தடுத்தது காரியங்கள் என்னென்னலாம் தெரியப்படுத்தி இருக்கிறாரோ அதை நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நல்லா சொன்னாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம். அவர் சொன்னதை சொல்லுவோம். அது ஆசீர்வாதமா இருந்தால் ஆசீர்வாதங்கள்னு சொல்லுவோம். அது கட்டளைகள் மீறுதல் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தா அதுவோ தெரியப்படுத்தி அவங்கள வந்து எடுத்து அப்படியே எரிகிற நரகத்துக்கெல்லாம் போட மாட்டார். மன திருந்தலுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு வழியை தெரியப்படுத்துறார். அந்த வழியை தான் நம்ம வந்து பின்பற்றணும் தேவன் தெரியப்படுத்துறார். அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அவர் நடந்தபடி தானே நடக்கணும். இல்லையா? பரலோகத்துல இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறார்.
Hallelujah. So we are different and we are chosen. Hallelujah. Peace be with you all. Thank you, ma. God bless you. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் முடிவைகளே. ஆமீன். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors. Do not bring us to temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, the glory, and forever. Amen. Hallelujah. Praise the Lord. திருவிருந்து பந்திக்கு நம்ம ஆயத்தமாகுவோம். Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆமென். நம்ம கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, நல்ல வார்த்தை கொண்டு எங்கள் மத்தியிலே நீங்க பேசுறதுக்காக நன்றி அப்பா. எங்களை நீங்க தாப்பா நித்தமும் வழி நடத்த வேண்டும். எங்களை பரிசுத்த வழியில நீங்க நடத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. அநேகருக்கு ஆண்டவரே எங்களை நீங்க சுவிசேஷகர்களாக நிற்க வைத்து பேச வைத்ததுக்காக நன்றி அப்பா. அநேக ஆத்மாங்களை தொடர்ந்து எங்களை ஒரு வழிகாட்டியாக நீங்க வைத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே, எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நீங்க எங்க மத்தியில எங்க கூடவே நீங்க இருந்து எங்களுக்கு பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க ராஜா. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த லைவ்ல கேட்டு இருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பாக்குற பிள்ளைகள், இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. என்னென்ன குறைவுகள் இருக்கோ அவங்க கேட்கறது மட்டுமல்ல, கேட்காததும் நீங்க தாராளமாக கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. காரணம் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுடையவரே, உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. NJPH பிள்ளைகளை வைத்து நீங்க பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறீங்க. பெரிய காரியங்கள் எங்கள் மூலமா நீங்க ஆண்டவரே நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் மூலமா நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, NJPH பிள்ளைகளுக்கு உங்களோட வல்லமையான கரங்களால ஒவ்வொருத்தர் தொடுங்கள் ராஜா. உங்களோட பரிசுத்த ஆவினால் நீங்க நிரப்புங்கள் சுவாமி. ஆவிக்குரிய கண்கள், காதுகள், ஆண்டவரே இருதயம் அத்தனையும் திறக்கப்பட்டு இந்த கடைசி காலகட்டத்துல சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க நிச்சயமா விடுதலை உண்டு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதன்படியே நடக்கட்டும் ராஜா. உங்களோட தெய்வீக சமாதானத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே ராஜா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, நம்முடைய வார்த்தையை கேட்க செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, லைஃப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே உம்மை ஆராதிக்கும்படிக்கு
அப்பா இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆண்டவரே அப்பா கர்த்தர் பிள்ளைகளை இறங்கி வந்து நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே ராஜா, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட எங்களோட தீர்க்கதரிசினியான ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் விசேஷமாக கரத்துல நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்களும், பொய் நாவுகளும், பொய் சாட்சிகள் கூடுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ராஜா கர்த்தர் ஆண்டவரே அந்த திட்டங்களை எல்லாமே வாய்க்க செய்யபடியா அப்பா தேவனே அது எல்லாமே எதுவும் வாய்க்க கூடாதபடிக்கு இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே இது நீங்க ஆண்டவரே ராஜா எங்க ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற சுதந்திரமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அவங்களை இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களை அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அப்பா தேவனே இந்த உண்மையான ஊழியக்காரங்களை தெரிந்து கொள்ளுகிறதுக்கு அப்பா அவங்களை ஆண்டவரே அவங்க சொல்ற தீர்க்க தரிசனத்தை நம்புகிறதுக்கு அப்பா தேவனே ராஜா ஜனங்களோட கண்களை கத்த திறக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே அடைக்கப்பட்ட கண்களோ அடைக்கப்பட்ட செவிகளை கத்த திறக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ராஜா பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படிக்கு உம்முடைய பிரகாரங்களில் அப்பா உம்முடைய ஆண்டவரே ஏதோ கட்டளைகளை ஆண்டவரை கடைபிடிக்கவும் ஆண்டவரே ராஜா உண்மையும் உத்தமத்தோடு ஆண்டவரே ராஜா பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த நீ ஒவ்வொருத்தரும் நீ அறிந்திருக்கிறீர், அவங்க இருதயத்தை நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே அந்த மலேசியா தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவனே ரெவரண்ட் டாக்டரோடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிப்பதாக. மலேசியா இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் அவங்க மகளை ஷர்லியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா பிரதர் பிரகாஷ் அவங்களையும் ஆசீர்வதிங்க, மகன் கீர்த்தியும் ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்துல அவங்க கையிட்டு செய்யற வேலைகளை கர்த்தர் ஆண்டவரை பெருக செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு சம்பள உயர்வோ ஒரு ப்ரொமோஷனை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் அவங்களை உயர்த்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனை படிக்கிற மக ஷர்லியும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஞானத்தினால அறிவினால நிரப்பி ஆண்டவரே ராஜா கல்வியில ஆண்டவரே சிறந்த தேர்ச்சி எடுக்க மகளுக்கு நீங்க கத்துக் கொடுப்பீராக ராஜாவே. அப்பா இந்த NJPH ஊழியம் ஆண்டவரே ராஜா தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உலகம் முழுவதும் ஆண்டவரே கடைசி பரியந்தம் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆண்டவரே ராஜா எங்களுக்கு புதிய சபை ஆண்டவரே திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே ராஜா. அவங்க மன திரும்ப செய்யுங்க, அவங்களோட நீங்க பேசுங்க ஆண்டவரே ராஜா. அப்பா சத்தியம் இன்னதென்று நீதி இன்னதென்று ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ராஜா. சத்திய ஆவியானவர் நீங்க நடத்துங்க ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கூட ஆண்டவரே அப்பா தேவனே மரண படுக்கையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வியாதியின் படுக்கையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே உம்மை துதிக்கும்படிக்கு வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ராஜா அவங்களுக்கு நீங்க விடுதலையை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே அவங்கள மீண்டும் எழும்பும்படியா உம்முடைய பலத்தினால இடை கட்ட வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வேண்டுவதற்கும் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக தருகிறீர் அப்பா தேவனே. நாங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் அட்வான்ஸா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம் ஆண்டவரே ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. God bless you all. Praise the Lord. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.